அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். சயின்ஸ் பாத்வே அகாடமியால தரம் 6 தொடக்கம் 11 வரையான ஆன்லைன் ரீதியான விஞ்ஞான வகுப்புகள்ல தரம் 11ல குறிப்பாக 2025ஆம் ஆண்டு ஓலெவல் பேட்சுக்காக 40 நாட்கள் கொண்ட 40 டேஸ் செயற்திட்டத்துல வெளிச்சம் எனும் பெயர்ல நாங்க அந்த செயற்திட்டத்தை நடத்தி கொண்டு வரோம். அந்த வகையில குறிப்பாக இன்றைய தினம் 14வது நாளாக இந்த செயற்திட்டம் நடைபெறுகிறது. அந்த வகையில பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், கடந்த கால வினாக்கள் அடங்கிய தொகுப்பு, அதே போல மாகாண மட்ட சப்போர்ட்டிங் செமினார் பேப்பர்கள் எல்லாம் மிக முக்கியமான வினாக்கள் கொண்ட ஒரு புத்தகத்தின் அடிப்படையில நாங்க இந்த செயற்திட்டத்தை செஞ்சுவார். அந்த வகையில குறிப்பாக சில தினங்களுக்கு முன்பு மாகாண மட்ட பரீட்சை நடைபெற்றது. அதுல 3ஆம் தவண பரீட்சையை பொறுத்த வரைக்கும் வடமேல் மாகாண பரீட்சை பேப்பரை நாங்க செஞ்சிட்டோம். அதே போல வட மாகாண பரீட்சை பேப்பரை நாங்க செஞ்சு கொண்டு இருக்கிறோம். பார்ட் 1 நாங்க பூரணமாக முடிச்சாச்சு. பார்ட் 2 விஷயங்களை நாங்க இன்றைக்கு பார்ப்போம். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சர் கேள்விகளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக என்ன அமைப்பு கட்டுரை வினாக்கள் 4 வினாக்கள் இருக்குது. உங்களுக்கு மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கும். அதுல ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னால் உயிர்கோளத்தோட தொடர்பாக, உயிர்கோளம்ன்ற போது உங்களுக்கு தெரியும், உயிர்கோளம்ன்ற போது சூழல் மாசடைதல் தொடர்பான விஷயங்கள், சூழல் மாசடைதலோட தொடர்பான விஷயங்கள், சூழல் மாசடையாம இருக்கிறதுக்காக செய்ய வேண்டிய நிலைபேண் அபிவிருத்தி தொடர்பான விஷயங்களை இங்க மிக முக்கியமாக கதைப்பாங்க. ரைட்? நிலைபேண் அபிவிருத்தி, பேண்டகு அபிவிருத்தி முகாமைத்துவம் தொடர்பான விஷயங்கள். அப்ப இந்த தடவை எவ்வாறான வினா வாரத்துக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால், ரைட், முதலாவது வினாவை சொல்லித்தாருன்னு. ரைட், அப்ப உங்களுக்கு தெரியணும், சூழல் மாசாக்கிகளும் அதன் விளைவுகளும் தொடர்பான விஷயங்களும், அந்த விளைவுகள் வாரதை எப்படி நாங்க தவிர்க்கலாம், அடுத்த சந்ததிக்கு நாங்க, அது எதிர்கால சந்ததிக்கு நாங்க எப்படி இந்த இயற்கை வளங்களை நாங்க சீராக வழங்கணும், நாங்க அறிவுபூர்வமாக எப்படி பயன்படுத்தணும் தொடர்பான விஷயங்களை வச்சுதான் இந்த கேள்வி வாருது. அந்த வகையில உங்களுக்கு தெரியும், தற்காலத்துல இந்த ரித்வா புயல்னு சொல்லி ஒரு புயல் நம்ம நாட்டுல இடம்பெற்று அநேக உயிர்களை காவு கொண்டது. கிட்டத்தட்ட 600-700க்கு மேற்பட்ட உயிர்களை காவு கொண்டது. அப்ப வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு, அதுக்கு மிக முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியும், மலைவீழ்ச்சி அதிகரிச்சுட்டு. சாதாரணமான மலைவீழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும், சாதாரணமா மலைவீழ்ச்சி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 50-60 மில்லி லிட்டர்ல தான் வரும். ஆனா இந்த தடவை 3 நாட்கள்ல, எத்தனை நாள்? 3 நாட்கள்ல பாத்தீங்கன்னா இலங்கையை விட 106 மடங்குல காணப்படுகின்ற அமேசன் காட்டிலே பாத்தீங்கன்னு சொன்னால் 2500 மில்லி லிட்டர் மழை வீழ்ச்சி காணப்படுது. எத்தனை வருடத்திற்கு? ஆனா இலங்கையில 3-4 நாட்கள்ல கிட்டத்தட்ட அதுல 25% கிட்டத்தட்ட 500 மில்லி லிட்டர் மழை வீழ்ச்சி மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகி உள்ளது. 500 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகிச்சுன்னு சொன்னால் அந்த நீரிண்ட கொள்ளளவு, அப்ப பூமியில வந்து நிற்கும் பொழுது அமுக்கம், அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பூமியில மழை வீழ்ச்சியின் அளவு கொண்டதால நீர்நிலைகள்ல அந்த நீரை வச்சு கொள்ளையலாம இருக்கும். அதனால என்ன நடக்குதுன்னு சொன்னால், அப்ப உங்களுக்கு தெரியணும், நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஆகவே அந்த மழை வீழ்ச்சி, அதே போல ஏற்படுகின்ற வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு, அதே போல அதற்கு காரணமான மனித செயற்பாடுகளான உயிர்ச்சுவட்டு எரிபொருள் தகனம், பச்சை வீட்டு விளைவு, துருவ பனிப்பாறைகள் உருகுறது, கடல் மட்டம் அதிகரிக்கிறது, இது தொடர்பான விஷயங்களை மிக முக்கியமாக கேட்டு வரலாம். பிள்ளைகள் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இந்த முறை நடைபெற்ற இந்த அனர்த்தத்தை பயன்படுத்தி என்ன செய்யலாம், அதை வச்சு கொண்டு இந்த வினாக்கள் வரலாம். அதோடு சேர்ந்து உங்களுக்கு தெரியணும், ஒழுங்கான நீர்ப்பாசன திட்டங்கள் எப்படி நாங்க அமைக்கணும், அதே போல விவசாய திட்டங்கள் எப்படி இருக்கணும் தொடர்பாக நிலைபேண் அபிவிருத்திகளையும் வச்சு என்ன செய்யலாம், இந்த கேள்விகள் வரலாம். அதோடு சேர்த்து கழிவு முகாமைத்துவத்தையும் என்ன செய்யலாம், அப்படி போட்டு வரலாம்.
அந்த கழிவு முகாமைத்துவத்தோட சேர்த்து. அப்ப உங்களுக்கு தெரியும் பச்சை வீட்டு விளைவு ஒரு கேள்வியா வாரதுன்னு சொன்னா கார்பன் ஆக்சைடு மிக முக்கியம் தானே. ஆகவே அங்க கார்பன் அடிச்சுவடு, நீரின் அடிச்சுவடு, உணவு மைல் பெருமான் அதுகளை தொடர்படுத்தி வரலாம். உயிர்ச்சுவட்டு எரிபொருள் தகனத்தை வச்சு கொண்டு வரலாம். அப்ப பூகோள வெப்பமாதலை வச்சு கொண்டு வரலாம். அவை இவ்வாறு ஒரு கேள்வியை தொடர்ந்து கொண்டு போகலாம். சரியா பிள்ளைய? நான் சொன்ன கெஸிங் விளங்கிட்டு அவங்களுக்கு. அப்ப இந்த முறை அதாவது காலநிலை மாற்றங்கள் தொடர்பான விஷயங்கள் அடிப்படையாக வைத்து மிக முக்கியமாக பச்சை வீட்டு விளைவு அடிப்படையாக கொண்டு அதிலேயும் குறிப்பாக இவ்வாறான மிக முக்கியமான உணவு மைல் பெருமானம், கார்பன் அடிச்சுவடு இதுகளை வச்சு கொண்டு அதோட சேர்ந்து தெரியும் உங்களுக்கு ஒரு கேள்வினா ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் இருக்கும். அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிலைபேண் அபிவிருத்தி தொடர்பான விஷயங்களையும் அதே போல கழிவு முகாமைத்துவம் தொடர்பான விஷயங்களையும் ரைட் சம்டைம் சக்தி வள பயன்பாடு அந்த கரண்ட் போறது சம்பந்தமா வச்சுக்கொண்டு அந்த சக்தி வள பயன்பாட்டையும் என்ன செய்யலாம் அப்படி தொடுத்து கேட்கலாம். சொன்ன விளைஞ்சாவிலே முதலாவது கெஸிங் விளைஞ்சுதான். ரைட், ஓகே. இப்ப நாங்க வட மாகாணத்துல வந்த முதலாவது கேள்வியை பார்ப்போம். முதலாவது சொல்லப்பட்ட கேள்வி முதலாவது அப்ப உயிர்கோளம் தொடர்பான கேள்வியை தான் நாங்க பார்க்கிறோம். அதுக்கு பிறகு நாங்க பயோ, அதுக்கு பிறகு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கு பிறகு பிசிக்ஸ் தொடர்பான விஷயங்களை நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது குடியிருப்பில் உள்ள கிணற்றில் இதுகிட்ட கிணறு ஒன்று கிணற்றில் நட்போசனை ஆட்களை ஏற்படுத்துவதற்கு காரணமான கூறுகளை விடுவிக்கும் மிக பிரதானமான மூலம் எதுன்னு கேட்கிறான். அப்ப உங்களுக்கு தெரியணும். அப்ப பச்சை அதாவது நட்போசனை ஆட்கள் என்பது உங்களுக்கு தெரியணும். நைட்ரேட்டு, பொசுப்பேற்று அயன்கள் மிக முக்கியமாக இருக்குது நட்போசனை ஆட்கள். இந்த சூழலுக்கு விடுவிக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உங்களுக்கு தெரியும் விவசாய நிலங்களாக இருக்கும். விவசாய நிலம்னு போட்டீங்கன்னா சரி. சரியா பிள்ளை? சொன்னது விளையாடே எப்படி நாங்க வினாக்கள் அணுகணும்னு விளங்குதா? முதலாவது வினா எப்படி வரும்னு விளங்குதா பிள்ளை? முதலாவது வினா எப்படி வரும்ன்றது விளங்கணும் உங்களுக்கு. சரியா பிள்ளை? முதலாவது வினா எப்படி வரும் இந்த விஷயங்களை வச்சு கொண்டு வரலாம். எனவே அப்ப கவனித்துக் கொள்ளுங்க. ரைட், மிக முக்கியமாக இப்படி என்ன நட்போசனை ஆட்கள் நடைபெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் நட்போசனை ஆட்களுக்கு மிக முக்கியமான காரணம் நைட்ரேட், பொஸ்பேட்டு, இந்த விவசாய நிலங்களில் வரக்கூடிய பதார்த்தங்கள். ரைட், அதோட தொழிற்சாலை கழிவு அதுவும் வரும். கிணற்றுக்கு பக்கத்துல இருக்கிறதால இவர்தான் அதிக வாரத்துக்கான சந்தர்ப்பம் இருக்கு. இரண்டாவது பாருங்க, பூகோள வெப்பநிலை அதிகரிப்புக்கு பங்களிப்பு செய்யும் பிரதான பதார்த்தமும் அதன் வெளியேற்றமும் இடமும். அப்ப பூகோள வெப்பநிலை அதிகரிப்பதற்கு பங்களிப்பு செய்த பிரதான பதார்த்தம். அப்ப பூகோள வெப்பமாதலுக்கு மிக முக்கியமான பதார்த்தம் எல்லாருக்கும் தெரியும் CO2. அந்த வகையில அதிகரிப்பது பங்களிப்பு செய்யும் பிரதான பதார்த்தமும் அதன் அப்ப உங்களுக்கு தெரியும் சயின்ஸ் கிளப்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வார அளவு கொஞ்சம் குறவு, விவசாய நிலங்கள்ல இருந்தும் குறவு. இது பார உலோகம். அப்ப உங்களுக்கு தெரியும் எங்க இருந்து வாரது சந்தர்ப்பம் இருக்கு பிள்ளை. டைப்பிங்ல போடுங்க பிள்ளை, அரிசி ஆலை. அப்ப அரிசி ஆலை போட்டுக்கொள்ளுங்க, அரிசி ஆலை, கார்பன் டை ஆக்சைடு அரிசி ஆலை. மூன்றாவது பாத்தீங்கன்னா மண்ணின் pH-இன் தன்மையை மாற்றக்கூடிய இடம். pH இந்த தன்மையை மாற்றக்கூடிய ஒன்று கூட்டலாம் குறைக்கலாம். அப்ப pH-ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அமிலத்தன்மையான H+ அளவு கூடினா pH குறையும். அதே போல OH- கூடினா pH அதிகரிக்கும். அப்ப அந்த அடிப்படையில் இந்த கெமிக்கல் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் எங்க? சயின்ஸ் லேப். அப்ப விஞ்ஞான ஆய்வுக்கூடம். ரைட், வெரி குட். நாலாவது பாருங்க, பார உலோகம் ஒன்றும் அதை விடுக்கும் சாத்தியக்கூறுள்ள மூலம். அப்ப பார உலோகம் எங்க இருக்குது? இந்த இருக்கிற. அப்ப பார உலோகங்கள் என்ன பிள்ளைகள்? பார உலோகங்கள் சொன்னா ஒப்பீட்டளவில் எப்படி? ஒப்பீட்டளவில் சார் அடர்த்தி அதிகமாக, அதாவது சார் அடர்த்தி அல்லது உயர்ந்த அடர்த்தியையும் சார் மூலக்கூட்டு திணிவையும் கொண்ட உயர் அடர்த்தி சார் மூலக்கூட்டு திணிவை கொண்ட உலோகங்கள். அதைத்தான் நாங்க சொல்லுவோம் பார உலோகங்கள். உயர் அடர்த்தியையும்
அதே போல சாறு மூலக்கூட்டு திணிவையும் அதிகம் கொண்ட உலோகங்களை நாங்க சொல்லுவோம். குறிப்பாக ஈயம், குரோமியம், கட்மியம், மங்கன், ஆர்சனிக் என, செப்பு என, இரசம், இப்படியான பல பார உலோகங்கள் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈயத்தை பொறுத்த வரைக்கும் சில பெட்ரியில இருந்து உலர் கலங்கள்ல இருந்து ஈயம் பாத்தீங்கன்னு சொன்னா கலங்கள்ல இருந்து பெறப்படக்கூடியதா இருக்கும். அதே போல இரசத்தை பொறுத்த வரைக்கும் ஆய்வுடத்துல இருக்கக்கூடிய வெப்பமானிகள், பாரமானிகள்ல இருந்து இரசத்தை என்ன பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி கட்மியம் பாத்தீங்கன்னா சூழலுக்கு வெளியேற்றக்கூடிய கட்மியம் வர்ணங்கள் சில பெயிண்ட் வகைகள்ல காணப்படும். ஆர்சனிக்கும் அப்படித்தான், அதாவது தீந்தைகள் பெயிண்ட்ல காணப்படக்கூடியதா இருக்கும். அதே போல ஆர்சனிக் விவசாய கழிவுகள் இருந்தும் பெறக்கூடியதா, விவசாய கழிவுகள் இருந்தும் என்ன செய்யும் இந்த ஆர்சனிக். குரோமியத்தை பொறுத்த வரைக்கும் பெயிண்ட், தீந்தைகள், வர்ணங்கள் தொடர்பான விஷயங்கள் இருக்கும். அதே போல மங்கனும் அப்படித்தான், ரைட், உலோகங்களாக ரைட் வரக்கூடியதாக இருக்கும். அப்ப கிரீம், வெரி குட் வெரி குட். குரோமியம் பாத்தீங்கன்னா கிரீம் ஐட்டங்கள், என்ன கிரீம்கள்ல, அதாவது கூடுதலாக அதுல ஈயம் இருக்குது, உதட்டுக்கு பூசக்கூடிய என்ன சாய வகைகள் எல்லாம் இந்த ஈயம் காணப்படும் தெரியுமோ. ஆகவே பிள்ளைகள், பார உலோகமும் அதை விடுக்க சாத்தியக்கூறுல மூலம், பார உலோகம் வேண்ட இதுல ஒன்றை நீங்க எழுதணும், அதை விடுக்கக்கூடியது. அப்ப எங்க இருந்து விடுக்கப்படும் மூலம் ஒன்று தெரியும், வாகனம் கழுவும் இடங்கள்ல இருந்துதான் அது என்ன செய்யும், வெளியேற்றக்கூடியதா இருக்கும். ஆகவே நீங்க விடையாக போடணும், ஒன்று ஈயம், குரோமியம், கட்மியம், மங்கன். ஏன் ஈயத்தை கூடுதலா போட்டிருக்கிறான், இந்த கட்மியத்தை போட்டிருக்கிறான்னு சொன்னா இந்த பெட்ரியில இருந்து கூடுதலாக வரும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா நீங்க கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள், கட்டாயம் வாகனம் கழுவும் இடங்கள்னு போட்டாலே சரி. மூலம் தானே கேள்வி, ரைட், எங்க இருந்து இது வருது அப்படின்னு தான் கேள்வி. அப்ப உங்களுக்கு விவசாய நிலம் மாதிரி வாகனம் கழுவும் இடம் வரும், ரைட். அடுத்த 5வது கேள்வி, குடியிருப்பில் உள்ளவர்களுக்கு சுவாச நோயை ஏற்படுத்தும் வாய்ப்பை பெருமளவு கொண்ட இடம். சுவாச நோய் ஏற்படுத்தும். அப்ப சுவாச நோய்கள்னா எக்கச்சக்கமான நோய்கள் இருக்கு தெரியும். ஆஸ்துமா, தொய்வு, காச நோய், என்ன இன்ஃபுளுன்சா, சளிச்சுரம், ஆஸ்பெஸ்டோசிஸ், சிலிகோசிஸ், என்ன அதே மாதிரி பிரான்கைட்டிஸ், அதாவது நுரையீரல் அழற்சி நோய், இப்படி பல நோய்கள் இருக்கு. அந்த வகையில எங்க இருந்து டஸ்ட் கூடுதலா தூசி துணிக்கல் வருமோ அங்க இருந்தால் சுவாச தொகுதி பிரச்சனை வரலாம். அப்ப எங்க அரிசி ஆலைகள் இருந்து வரலாம். ஆகவே பாத்தீங்கன்னா அரிசி ஆலைன்னு போட்டா சரி. பிள்ளைகள், முதல் பக்கத்துல 5 வினாக்களுக்கும் எல்லாத்துக்கும் சரி எடுத்தாக்கள் பார்ப்போம். உங்களோட பேரை டைப் பண்ணுங்க பாப்போம். முதல் பக்கத்துல இருக்கிற எல்லா வினாக்களுக்கும் சரி எடுத்தாக்கள். ரைட், ஓகே, வெரி குட். நான் பேரை பார்த்து கொண்டிருக்கிறேன். ரைட், ஓகே, வெரி குட் பிள்ளைகள். ரைட், ஓகே, வெரி குட். சரி பிள்ளைகள், இப்ப கவனித்துக் கொள்ளுங்க, நான் சொல்ற விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப முதலாவது வினாவுல உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், ரைட், நிறைய பேர் இப்பதான் ஜாயின் ஆகிருக்கிறீங்க. ரைட், நான் சொல்றேன், முதலாவது வினா உயிர்கோளத்தோட சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு சயின்ஸ் பேப்பர் எக்ஸாம உங்களோட கையில தந்தால் முதலாவது நீங்க பாக்குற கேள்வி இந்த கேள்விதான். இந்த கேள்வி இந்த முறை எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி தந்தேன். ரைட், அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும், மிக முக்கியமாக இந்த நாட்டில் இடம்பெற்ற ஒரு அனர்த்தம், ரித்வா புயல் அனர்த்தத்தால உங்களுக்கு தெரியும் நிறைய மண் சரிவுகள், மலை வீழ்ச்சிகள் கூடதால அது தொடர்பான பிரச்சனைகள் அடிப்படையாக கொண்டு மலை வீழ்ச்சி, அதாவது காலநிலை மாற்றங்கள் தொடர்பான விஷயங்கள். காலநிலையில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியணும், பச்சை வீட்டு விளைவு மிக முக்கியமான காரணம். அப்ப பூகோள வெப்பமாதல், பச்சை வீட்டு விளைவு தொடர்பான விஷயம். அப்ப அதோட தொடர்பா இருக்கிற கார்பன் அடிச்சுவடு, அதே போல பாத்தீங்கன்னா உணவு மயில் பெருமானங்கள், அது தொடர்பான விஷயங்களை, நீரின் அடிச்சுவடு, அதுகளை வச்சு வரலாம். அதன் பிற்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், ரைட், அது ஒரு தொகுதியாக வரலாம். 2வது பாத்தீங்கன்னு சொன்னா அத எப்படி நாங்க சரி செய்யறது, நிலைபெயர் அபிவிருத்தி தொடர்பாக. அப்ப நீர் முகாமைத்துவம் எப்படி செய்யறது, ரைட், அந்த விஷயங்களை, குளம் எப்படி அமைச்சு கொள்றது, அது தொடர்பான விஷயங்களை கேட்டு அதோட தொடர்பாகி வரலாம்.
அதன் பிற்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா சக்தி வள பயன்பாடுகள் தொடர்பாக சக்தி வள பயன்பாடு தொடர்பான விஷயங்களையும் இதோட ஜாயின் பண்ணி என்ன செய்யலாம், கேட்டு வரலாம் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் சப்போர்ட்டிங் செமினார் பேப்பர் வர இல்லை, வந்துக்கு பிறகு நல்லாவே கன்ஃபார்மாக ஆகும் எது வரலாம்னு சொல்லி அது தொடர்பாகவே அதுல போட்டு தருவாங்க. ரைட், ஓகே பிள்ளைகள். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் கேட்டு இருக்கிறாரு, 5வதுக்கு விவசாய நிலம் வராதா அப்படின்னு இருக்கிறார். 5வதுக்கு விவசாய நிலம் வருமா பிள்ளைன்னு சொல்லுங்க பாப்போம். இங்க கேட்கிறான், சுவாச நோய் ஏற்படுத்தும். அப்ப லெப்னு சொன்னா அங்க இருந்து இரசாயன கழிவுகள் தான் வரும். அப்ப நீர் சில வேளை கொஞ்சம் மாசடையும், சில பார உலோகங்கள் வரலாம், டஸ்ட் தூசிகள் தான் பார்க்கலாம். அரிசி ஆலை அங்க புகைகள் தந்திருக்கிறான் பாருங்க, அங்க புகை தந்திருக்கிறான். அப்ப அரிசி ஆலையிலிருந்து கார்பன் ஆக்சைடு வாயு வருதுன்னு, அப்ப வராது வராது. ரைட், ஆகவே விடை அரிசி ஆலை, இதுதான் விடைன்னு இருக்குது. ஆகவே பிள்ளைகள் சரி, 8வது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா, குறித்த குடியிருப்பு சூழலில் வசிப்போர் எதிர்நோக்கக்கூடிய சவால் ஒன்று தருக. குறித்த குடியிருப்பு சூழலில் வசிப்போர் எதிர்நோக்கக்கூடிய சவால் ஒன்று. அப்ப குறித்த குடியிருப்பு சூழலில் வசிப்போர் எதிர்நோக்கக்கூடிய சவால் ஒன்று தருக. அப்ப உங்களுக்கு தெரியணும், அப்ப குடியிருக்கிறாங்களுக்கு என்ன சவால்? அப்ப பாத்தீங்கன்னா பார உலோகங்களால என்ன செய்யும், இந்த சூழலுக்குள்ள பார உலோகங்கள் வரும். அதே போல விவசாய நிலங்களால இங்க குடிநீர்ல நீர் மாசடைதல் ஏற்படும், இங்கேயும் நீர் மாசடைதல் ஏற்படும். ரைட், ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க எப்படி எழுதலாம் பிள்ளைங்க. ரைட், அப்ப இங்க அரிசி ஆலையிலிருந்து ஒளியும் என்ன செய்யும். ரைட், வெரி குட். அப்ப சுவாச தொகுதி சம்பந்தப்பட்ட அப்ப வாகனங்களோட வெளியேறும் புகைகளால, வாகனங்கள் இங்கிருந்து வர புகைகளால சுவாச பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னா தொழிற்சாலை கழிவுகளால நீர் மாசடைதல், அதே போல பாத்தீங்கன்னா நீர் மண் மாசடைதல், சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும். அப்ப நாங்க கட்டாயம் நல்ல ஒரு வசனத்தை பாவிக்கணும், சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும் அப்படின்னு போட்டுக்கொள்ளலாம். சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும், அந்த விஷயங்களை நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் போட்டுக்கொள்ளணும். அப்ப வாகனங்களோட புகைகள் வெளியே வாரதால சுவாச கோளாறுகள் ஏற்படலாம். அதே போல மண், அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா ஏனைய இடங்கள் நிலம் மண் நீர் மாசடைகிறதால சுகாதார சீர்கேடுகள் ஏற்படலாம் அப்படின்ற வசனங்களை பாவிச்சுக்கிட்டா மண் அமிலத்தன்மையாதல், மண்வளம் குண்டுதல் வருமா பிள்ளைகள்? மண்வளம் குண்டுதல் சரி போடுவாங்க, பிழை போட மாட்டாங்க. அதாவது பாதிப்பு இருந்தால், உங்களுக்கு தெரியும் ஸ்கீம்ல வரும் ஏதேனும் விடைகளுக்கு சரி அப்படின்னு வரும். அப்ப என்ன ஒரு பாதிப்புக்கு சரி, எது சரி, ஒரு பாதிப்புக்கு சரி. ஒரு ஆளுக்கு நோய் வருதுன்னு போறாரு, நோய்கள் வரும் சரி. அப்ப ஒழுங்கான ஒரு விடை எழுதுறேன்னு சொன்னா சுகாதார சீர்கேடு ஏற்படும். ரைட், அல்லது சுவாச பிரச்சனைகள் ஏற்படும். ரைட் ரைட் ஓகே, மண் வளம் பாதிக்கப்படும். ரைட் ஓகே, மண் வளம் பாதிக்கப்படும். இதுகளையெல்லாம் நாங்கள் எழுதி கொள்ளலாம். ரைட், ஏதோ ஒரு பாதிப்பு எழுதுனா சரி. அடுத்தது 9வது வினா, இக்குடியிருப்பின் கூரை அஸ்பெஸ்டோஸால் ஆக்கப்பட்டது. அஸ்பெஸ்டோஸ் உங்களுக்கு தெரியும், சீட்டால உருவாக்கப்பட்டது. இதனால் ஏற்படக்கூடிய சுவாச தொகுதி சார்ந்த நோய். அப்ப உங்களுக்கு தெரியணும் என்ன சுவாச தொகுதி சம்பந்தப்பட்ட நோய் என்ன. ரைட், அப்ப உங்களுக்கு அஸ்பெஸ்டோசிஸ், அதே போல நார்கள், நார், இந்த நார்களால பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்பெஸ்டோசிஸ் நோய் ஏற்படும். அப்ப அதே போல சுரங்கம், அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும் இந்த சுரங்கத்தால, கண்ணாடி ஃபேக்டரியால, அதே போல இவ்வாறான சில இடங்களால, சில கிரனைட் கல்ல குவாரி அதுல வேலை செய்யறாக்கள். அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருந்து வார சுகாதார சீர்கேடு பாத்தீங்கன்னா சிலிக்கா, அப்ப சிலிகோசிஸ்ல ஒரு நோய் ஏற்படும். அப்ப கட்டாயம் சுவாச தொகுதி சம்பந்தப்பட்ட நோய்கள்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். நீங்க வேண்டாம் நோட் பண்ணி கொள்ளலாம், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். நுரையீரல், அதாவது நுரையீரலில் நீர் தண்ணி இருந்தால், நுரையீரல்ல நீர் இருந்தால் அதை நாங்க என்ன நோய் என்று சொல்றோம் சொல்லுங்க. நுரையீரல்ல நீர் இருக்குது, தண்ணி இருக்குது, என்ன நோய்? அப்ப நுரையீரல்ல நீர் இருந்தால் உங்களுக்கு தெரியணும் என்ன நோய். ரைட், உங்களுக்கு தெரியணும் இல்லையா, நிமோனியா. என்ன நியூமோனியான்னு சொல்லுவோம். ரைட், ஓகே, வெரி குட். அதே போல இருமும் போது சளியுடன் குருதி வெளியேறுதல். அப்ப இருமும் போது சளியுடன் குருதி வெளியேறினா என்ன நோய் பார்ப்போம்.
காசநோய், டியூபர்குலோசிஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் சொல்ற பாக்டீரியாவால ஏற்படுகின்ற நோயாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? மிக முக்கியமாக அந்த 2 விஷயங்களும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அடிக்கடி MCQக்கும் வரும். ரைட். அப்ப ஆஸ்பெஸ்டாஸ், கூரை தகடுகள். ஒரு காலத்துல பிள்ளைகள், நான் சொன்னனோ தெரியும் அவங்களுக்கு, ஒரு காலத்துல மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியா இருக்கிற டைம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஆஸ்பெஸ்டாசிஸ் கூரை தகடுகளை ரஷ்யா நாட்டுக்கு தான் என்ன செய்வாங்கன்னா கூடுதலாக ஏற்றுமதி செய்வாங்க. அப்ப அந்த அங்கேதான் இறக்குமதி செய்வாங்க. ரஷ்யாவில இருந்தா அந்த கூரை தகடுகள் வரும் இலங்கைக்கு. அப்ப இலங்கைக்கு ரஷ்யா நாட்டிலே தான் கூரை தகடு வரும். அப்ப மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி இருக்கிற டைம் சொல்றாரு, ஆஸ்பெஸ்டாசிஸால நிறைய பாதிப்புகள் இந்த இலங்கையில் இருக்கிறதால நாங்க ஆஸ்பெஸ்டாசிஸ் என்ன செய்வோம், இறக்குமதிய நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்ன டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப ரஷ்யா ரைட் ஓகே, எங்கட ஆஸ்பெஸ்டாசிஸை நீங்க எடுக்கல தானே, ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு, அப்ப உங்களோட தேயிலை எனக்கு வேணாம், உங்களோட தேயிலை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தேயிலையை கட் பண்ணிட்டாரு ரஷ்யா நாடு. அப்ப தேயிலையை கட் பண்ணதோட இப்ப பாத்தீங்கன்னா இலங்கையில அதிகளவான தேயிலைய வாங்குற நாடு ரஷ்யா தான். அப்ப உடனே இவங்க போனாங்க, தேயிலையை வாங்குறதுக்குரிய நாடு ரஷ்யா, அவங்க வாங்கல. உடனே வர ரஷ்யாவுக்கு போயிட்டு சொல்றாங்க, பிளீஸ் பிளீஸ் எங்கட தேயிலை கொஞ்சம் வாங்குங்களே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உடனே ரஷ்யா எக்ரிமெண்ட் அடிக்கிறாங்க, அப்ப நீங்க எங்கட ஆஸ்பெஸ்டாசிஸ வாங்கணும். ரைட், சரி வாங்குறோம், ஆனா டபுள் விலை. விலை எப்படி? டபுளா விலை. ரைட், அப்படியா, சரி ஓகே தாங்க. ரெண்டாவது, நீங்க தார தேயில வந்து பாத்தீங்கன்னா அறவாசி விலையில தரணும். இப்ப நீங்க என்ன தார தேயில அறவாசி விலையில தரணும். இது என்ன போதாடி, ரைட், பிரச்சனை என்று சொல்லி என்ன செய்யறாங்க, திரும்ப அக்ரிமெண்ட்ல ஒப்பந்தம் கைச்சாத்திட்டு திரும்ப என்ன செய்யுது, ஆஸ்பெஸ்டாஸ் என்ன கூரை தகடுகள் இலங்கைக்கு வரக்கூடியதாக இருக்குது. அப்படி ஒரு கதை. ரைட், நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் ஆஸ்பெஸ்டாசிஸ் என்பது ரைட் சீட் ரைட் ஓகே. அப்ப 10வது வினா பாத்தீங்கன்னா, தரப்பட்ட குடியிருப்பு சூழலில் பேண்டது அபிவிருத்தி மற்றும் சூழல் முகாமைத்துவம் காக்கப்பட்டுள்ளதா? ரைட், சூழல் முகாமைத்துவம் காக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு ஒரு கேள்வி. இங்க சூழல் முகாமைத்துவம் காக்கப்பட்டுள்ளதா பிள்ளை? இங்க என்ன சரி சூழல் முகாமைத்துவம் நடக்குதா? சூழல் முகாமைத்துவம் என்ன? சூழல் முகாமைத்துவம் சொன்னாப்ல எதிர்கால சந்ததிக்கு நாங்க வினைத்திறனாக நாங்க இங்க இருக்கிற வளங்களை பயன்படுத்தணும். சூழல் மாசுபடாதவாறு வளங்களை பயன்படுத்தணும். அதைத்தான் நாங்க சூழல் முகாமைத்துவம். சூழல் மாசுபடாதவாறு, இங்கால பார உலோகம் வருது, இங்க நட்போசனையாக்கள் வருது, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வளிமண்டலம் மாசடையுது, நிலம் மாசடையுது. ஆகவே பாத்தீங்கன்னா இல்லை. அப்ப நீங்க என்ன எழுதுவீங்க, ரைட். அப்ப சுற்றுச்சூழல் முகாமைத்துவத்தை இங்கு கருத்தில் கொள்ளவில்லை. சுற்றுச்சூழல் முகாமைத்துவம், சூழல் முகாமைத்துவத்தை இங்கு கருத்தில் கொள்ளவில்லை இது எழுதணும். அடுத்தது, இது காக்கப்பட்டுள்ளதா? விலக்கு. ஏன்? அப்ப உங்களுக்கு தெரியணும், தொழிற்சாலை கழிவுகள், இரசாயன கழிவுகள், அதே மாதிரி விவசாய கழிவுகள் என்பன நீர், வளி என்பவற்றை மாசுபடுத்துவதனால் இங்கு சூழல் முகாமைத்துவத்தை கருத்தில் கொள்ளவில்லை. எப்படி விட எழுதணும்னு விளங்கிட்டாப்லே? எப்படி விட எழுதணும்னு விளங்கிட்டாப்லே? ரைட், இன்னொரு சொல்றேன், இது சூழல் முகாமைத்துவத்தை கருத்தில் கொள்ளவில்லை. இது சூழல் முகாமைத்துவத்தை கருத்தில் கொள்ளவில்லை. ஏன்? ரைட் ஓகே, பிரச்சனை இல்ல. இங்க பல்பயிற்சைகள், இது பல்பயிற்சைகையா தம்பி பவித்ரன்? இது பல்பயிற்சையா சொல்லு பாப்போம். ஒரு பயிரா பல பயிர்கள் வளர்க்கப்படுதா? ஒரு பயிரா பல பயிரா? ரைட். அப்ப அங்க இந்த நைட்ரேட் பொசுபேட்னு அயன்கள் போட்டதால அந்த நைட்ரேட்டு அதாவது பொசுபேட்னு அந்த அயன்கள் போட்டதால பிள்ளைகள், ரைட். அப்ப நைட்ரேட் பொசுபேட் அயன்கள் போட்டதால அதுல இருந்து விளக்குது இது
ரைட். பல்பயிற்சின்னு வச்சாலும் இங்க அசேதன வளமாக்கியில தானே பயன்படுத்துறாங்க இங்க. அப்ப அசேதன வளமாக்கியில பயன்படுத்துறதால பிள்ளைகள் அப்ப பல்பயிற்சிக ஓகே, சேதன வளமாக்கியில பயன்படுத்தணும். அப்பதான் இது சூழல் முகாமைத்துவம். அப்ப இங்க உதாரணமா சொல்ல போனா ஏதோ ஒரு பாதிப்பு, ரைட், ஹோட்டல்ல சாப்பிடுறதே பாதிப்பு தான், ஹோட்டல்ல சாப்பிடுறதே பாதிப்பு தான். அத மாதிரி ரைட். அப்ப ஹோட்டல்ல சாதாரண ஒரு சாப்பாடும் என்ன ஏதோ ஒரு வகையில எங்களோட உடலுக்கு பாதிப்பா தான் இருக்கும். அதை வச்சுதான் நான் சொல்றேன். அப்ப இது ஒரு நல்ல விஷயம்தான் பல்பயிற்சிகை. அப்படின்றதுக்கு இங்க அசேதன வளமாக்கில பயன்படுத்துறதால இது பிரச்சனையான கருத்துல கொல்லப்படவில்லைன்னு நாங்க முடிவு போதும். ரைட். பி பார்ட் கேள்வியை பாருங்க பிள்ளைங்க. பி பார்ட்ட பாத்தீங்கன்னா பிள்ளைகள், குறித்த மாவட்ட ஒன்றில் 2022 ரைட். 2022 2023 2024 பாத்தீங்கன்னா பிஹெச் அளவு திட்டம். அப்ப உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க. ரைட். ஒரு சார்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க. என்ன சார்ட்? 2022 2023 2024. ரைட். இந்த வருஷத்தை போட்டிருக்கிறான். அதே மாதிரி நீங்க அந்த வருஷத்துல உள்ள பாஸ் பேப்பர்களை கொஞ்சம் செஞ்சு பாருங்க. ரைட். அந்த வருஷத்துல உள்ள பாஸ் பேப்பர்களை கொஞ்சம் செஞ்சு பாருங்க. ரைட். சரி. 2022 2023 பாத்தீங்கன்னா 2022 2023 2024 இங்க பிஹெச் அளவு திட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் 6.5 6.4 6.2 தந்திருக்கிறார். இங்க மின் கடத்தாறு இங்க உங்களுக்கு தந்திருக்கிறான் டி செகண்ட் மினிட். அதே போல அடர்த்தி கிராம் சென்டிமீட்டர் கணம் -3 சென்டிமீட்டர் கணம் கணம்னு போட்டிருக்கிறார். ஈரலிப்பு சதவீதம். அப்ப இங்க 0.8 1.1 1.3 1.4 1.5 1.6 15 18 20. ரைட். இந்த தரவுகளை வச்சுக்கொண்டு நாங்க விடைய செய்யணும். அந்த வகையில பிள்ளைகள் முதலாவது கேள்வி, எந்த வருடம் மண்ணின் அமில இயல்பு அதிகமாக காணப்படுது? அமில இயல்பு. அப்ப உங்களுக்கு தெரியணும் பிஹெச் பொறுத்த வரைக்கும் என்ன 0 14 7 விட குறைஞ்ச அமிலம். அப்ப 7 விட குறைஞ்ச அமிலம். அமிலத்தன்மை கூட்டினதுக்கு பிஹெச் நல்லாவே குறையும். உங்களுக்கு சொல்லிட்டேன் நிறைய கிளாஸ்ல பிஹெச் -log H+ செறிவு. இதான் உண்மையான சமன்பாடு. அப்ப H+ செறிவு கூட 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 அதாவது மைனஸ் பிஹெச் நல்லாவே குறையும். அப்ப பிஹெச் நல்லா குறையுதுன்னு சொன்னா அமிலத்தன்மை கூட. அப்ப கேள்வி, அமிலத்தன்மை என்ன எந்த வருடம் அதிக அமிலத்தன்மை கொண்டதுன்னா யாரு? 2024. அப்ப உங்களுக்கு தெரியணும் அமிலத்தன்மை கூடுதலா பிள்ளைகள் பிஹெச் தன்மை நல்லா குறையும். ஆகவே 2024 முதலாவது விட. இரண்டாவது 2023 மின் கடத்தாறு எவ்வளவு? மின் கடத்தாறு என்னை டைப்பிங்ல போடுங்க பாப்போம். 2023 மின் கடத்தாறு பாப்ப யாரு சரி? ரைட். நிறைய பேர் பெருமானத்துல போறீங்க பிள்ளைகள். 1.1 போட்டா பிழ போடுவாங்க பேப்பர் தத்துறாக்கள். 1.1 மேலே இருக்கிற அழகு முக்கியம். டி செகண்ட் மினிட் இப்படி போடுறது. அளவு திட்டம் மிக முக்கியம். இது போட்டாத்தான் விட கம்ப்ளீட். இது போட்டாத்தான் விட சரி. போட்ட விளையிட்டா கட்டாயம் இது போட்டாத்தான் விட சரி. இல்லாட்டி பிழை பிள்ளை ஏன்னு சொன்னாங்க உங்களுக்கு தெரியணும்.
இந்த கேள்வி கேட்கிறதே உங்களுக்கும் இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியும். ஓலவல் பிள்ளைகள், நீங்க சின்ன பிள்ளைகள் இல்லை, 1.1 தெரியும். ஆனா இந்த அலகு போறீங்களா, சில வேளைகளில் சில இடங்கள்ல ppm பார்ட்ஸ் பெர் மில்லியன் வரும். அப்ப சில இடங்கள்ல சதவீதம் வரும். அதெல்லாம் சரியா போடும் பாருங்க. ஈரழிப்பு 2022 ஈரழிப்பு எவ்வளவுன்னு கேட்டா ஒருத்தர் 15 போடுறாரு, இல்ல அங்க சதவீதம் தெரியும். அப்ப 15% இப்படி போடணும். ஆகவே பிள்ளைகள் கவனம், பிள்ளைகள் இதுல எல்லாம் மார்க்ஸ் இழக்க வேண்டி வரும். ரைட். 3வது கேள்வி, தரப்பட்ட அட்டவணைக்கேற்ப மண்ணின் pH பெருமானத்துடன் மின் கடத்தாறு எவ்வாறு மாறுபடுகிறது என குறிப்பிடுகிறது. தரப்பட்ட அட்டவணையில் மண்ணின் pH பெருமானத்துடன் மின் கடத்தாறு எவ்வாறு மாறுபடுகிறது என குறிப்பிடுகிறது. அப்ப pH பெருமானத்தோட pH பெருமானம் பாத்தீங்கன்னு சொன்னா கீழே வர குறையுது. ஆனா மின் கடத்தாறு என்ன செய்யுது, கீழே வர கூடுது. வேற அப்ப உங்களுக்கு தெரியணும், கீழே வர குறைவு, இது குறைதல், குறைவு, இது அதிகரிக்கும். அப்ப நீங்க போடணும் கேள்வி என்ன, அதன் தொடர்பு. அப்ப pH, மண்ணின் pH அதிகரிக்குது, மண்ணின் pH அதிகரிக்க ரைட். அப்ப மண்ணின் pH அதிகரிக்க ரைட், மண்ணின் pH அதிகரிக்க என்ன செய்யுது, கடத்து திறன் குறைகிறது. மின் கடத்து திறன் குறையும் அப்படின்னு போடணும். மின் கடத்து திறன் குறையும் அப்படின்ற விஷயத்த ஏன், அதாவது pH என்ன செய்யுது, குறையுது, கடத்து திறன் கூடுது. அப்ப pH கூடுதோ மின் கடத்து திறன் குறையுது, மாறி நடக்குது. அந்த விஷயத்தை போட்டுக்கொள்ளணும். மண்ணின் pH அதிகரிக்க கடத்து திறன் குறையும். அடுத்தது 4வது, மண்ணின் மின் கடத்தானது மண்ணில் உள்ள எக்கூறுகள் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது. அப்ப மின் கடத்தாறு மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். மின் கடத்தாறு சொன்னா என்ன சொன்னா, மின்ன கடத்துற திறன். அப்ப மண்ல மின்ன கடத்துற திறன் எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, மண்ல காணப்படுகின்ற அசையும் அயன்களை வச்சு, அந்த அசையும் அயன்களை வச்சு கொண்டுதான் கடத்தாறு அசையும் அயன்களை வச்சு கொண்டுதான் கண்டுபிடிக்கிறது. ரைட். வெப்ப கடத்தாறு அப்ப வெப்பத்தை கடத்துற திறன். மின் கடத்தாறு மின்ன கடத்துற திறன். ரைட். அப்ப தடைத்திறன் குறைஞ்சா, கடத்திகள்ல தடைத்திறன் குறைஞ்சா மின் கடத்து திறன் கூடும். அத மாதிரி இங்க மண்ல கேட்கறதால அயன்கள் எண்ணிக்கை அதிகரிக்க கடத்து திறன் அதிகரிக்கும். அந்த விஷயத்தான் கதைக்கோடும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா pH பெருமானம் குறைய H+ அளவு கூடும். H+ அளவு கூட பாருங்க, இங்க கடத்து திறன் கூடும். அப்ப pH அதிகரிக்க கடத்து திறன் குறையும், pH குறைய கடத்துறன் என்ன செய்யுது, கூடுது. அந்த விஷயம் விலகி கொள்ளணும். ரைட். அடுத்து 2வது கேள்விக்கு வரும். அப்ப பிள்ளைகள் 15 புள்ளிகள்ல எனக்கு எல்லாம் சரி, நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஓகே சரி அப்படின்னு ஆக்கள் 15க்கு 15 எடுத்தாக்கள் உங்களோட பேர்களை கொஞ்சம் டைப் பண்ணி போடுப்பா பிள்ளை. 15க்கு 15 புள்ளிகள் எடுத்த பிள்ளை 15க்கு 15. ரைட். பார்ப்போம். ரைட், வெரி குட் பிள்ளைகள். ரைட். அப்ப கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள், கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட். மிக முக்கியமான விஷயங்கள் எப்படி முதலாவது வினாவை நாங்க அணுகிறது. மிக முக்கியமாக 15 புள்ளிகள் எடுக்கணும் பிள்ளை. சாதாரண ஒருத்தரும் எடுக்கலாம். ஒரு பொதுவாக ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கணும். இது என்ன சூழல் பாதிப்பு, எதால இருந்து என்ன மாசுகள் வருது, இதால என்ன பாதிப்பு, அந்த விஷயங்களை மிக முக்கியமாக கருத்துல கொள்ளணும் பிள்ளைகள். ரைட். ஓகே, நாங்க 2வது வினாவுக்கு வருவோம். அங்கிகளின் உடலில் பல்வேறு இரசாயன சேர்வைகள் கொண்டுள்ளன. அவற்றின் சில கீழே தரப்பட்டுள்ளது. அப்ப உங்களுக்கு தெரியணும் பிள்ளைய, போன வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒளித்தொகுப்புக்கு அவசியமான காரணிகள் வந்துட்டு, அப்படித்தானே? ஒளித்தொகுப்புக்கு அவசியமான காரணிகள் பரிசோதிக்கிற பரிசோதனை போன வகுப்புல போன வருஷம் வந்தது கேள்வி. அப்ப இந்த வருஷம் என்ன வரலாம்? ரைட்.
ஓகே இன்ஷால்லா நாங்க அதுல நாங்க போற வார வகுப்புகள்ல நாங்க அழகா சொல்லித்தாரு. 2வது கேள்வி எப்படி வரலாம், 3வது கேள்வி எப்படி வரலாம், 4வது கேள்வி எப்படி வரலாம், எல்லா விஷயங்களும் நாங்க வார வகுப்புகள்ல சொல்லுவோம். ரைட். இப்ப பாப்போம். இப்ப நாங்க குயிக்கா நாங்க கேள்விக்குள்ள போவோம். அப்ப லிப்பிட்டு இழுப்பிட்டு இழுப்பிட்டு அதே போல கார்போஹைட்ரேட் ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா கனியுப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா விட்டமின்கள். அடுத்தது நீர் புரதம். இதை வச்சுக்கொண்டு நாங்க விடைய எழுதும். நியூக்ளிக் அமிலத்தின் கட்டமைப்பு கூறுகள் ஒன்றை ஆக்கும் பதார்த்தம். அப்ப நியூக்ளிக் அமிலத்தின் கட்டமைப்பு கூறு ஆக்குறது யாரு? யாரு போல? கார்போஹைட்ரேட். ஏன்? 5 கார்பன் வெல்லம். ஒரு நியூக்ளியோடைட்டை உருவாக்குறது பொசுபேட்டு கூட்டம் பெண்டோசு வெல்லம். 5C பெண்டோசு வெல்லம், நைட்ரஜன் உப்பு மூலம். இதுக்கு நாங்க சொல்ற பேர் நியூக்ளியோடைட். அப்ப இந்த நியூக்ளியோடைட்டை உருவாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு என்ன பெண்டோஸ் வெல்லமும் காணப்படுது. கார்போஹைட்ரேட். ரைட். 2வது வினா, கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன், நைதரசன் ஆகியவற்றை பிரதானமாக கொண்ட செல். அப்ப நைதரசன் வந்தாலே பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் அங்க புரதம். ஏன்? கார்போஹைட்ரேட்டுகளை பொறுத்த வரைக்கும் கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன். அதே போல புரதத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன், நைதரசன். சில வேளைகளில் கந்தம். முதலாவது MCQ வரலாம் பிள்ளைகள். இது தொடர்பான கேள்வி, இந்த மூலங்கள் தொடர்பான கேள்வி முதலாவது MCQ வரலாம். அப்ப கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன், நைதரசன், சில வேளைகளில் லிப்பிட்டுகளை பொறுத்த வரைக்கும் கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன். சில லிப்பிட்டுகள்ல பொசுபரஸ் இருக்கும், அதாவது பொசுபோலிபிட். அப்ப நியூக்ளிக் அமிலத்தை பொறுத்த வரைக்கும் CHONP. ஏண்டா 5 கார்பன் வெல்லத்துல நைதரசன் உப்பு மூலத்துல நைதரசன், பொசுபேட்டு கூட்டத்துல P. ஆகவே பாத்தீங்கன்னா இந்த மூலங்கள் தான் இந்த சேர்வைகளை உருவாக்குது. அந்த வகையில CHON பாக்குற டைம் புரதமாக இருக்கும். ரைட். 3வது கேள்வி, ஒட்சியேற்றல் அடைவதன் மூலம் அதிக சக்தியை பிறப்பிக்கக்கூடிய பதார்த்தம் யாருங்களே? வெரி குட், லிப்பிட்ஸ். லிப்பிட்ஸ். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா உங்களுக்கு தெரியணும், அதாவது 1 கிராம் உணவுன்னு வைப்போம். 1 கிராம் கார்போஹைட்ரேட், 1 கிராம் லிப்பிட்ஸ். அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டை நாங்க அதிகளவான உணவை சாப்பிடுறோம். அதிகளவான கார்போஹைட்ரேட் கொண்ட உணவை சாப்பிடுறதால பிள்ளைகள் அதிகளவான கார்போஹைட்ரேட் கொண்ட உணவை சாப்பிடுறதால அதிகளவான சக்தி கிடைக்குது நம்மளுக்கு. ஆனா நாங்க லிப்பிட் குறைவாகத்தான் சாப்பிடுறோம், ஆனா அதில அதிகளவான சக்தி அவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா சொல்றாங்க 1 கிராம் கார்போஹைட்ரேட் கொண்ட உணவுல வர சக்தியை விட 1 கிராம் லிப்பிட்ல வர சக்தி 3 மடங்கு கூடவா. அதாவது பிள்ளைகள் இப்ப உதாரணமா சொல்ல போனா ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்தீங்கன்னா இப்ப விராட் கோலி என்ன செய்யறாரு, 100 பாலுக்கு 100 ரன்ஸ் அடிக்கிறார். 100 பால்ஸுக்கு 100 ரன்ஸ் அடிக்கிறார். சரியா? இதே இது கார்த்திக் பாண்டியா என்ன செய்யறாரு, 10 பால்ஸ் தான் பேஸ் பண்றாரு. 10 பால்ஸ், இதுக்கு 40 ரன்ஸ் அடிக்கிறாருன்னு உதாரணத்துக்கு 40 ரன்ஸ் அடிக்கிறார். அப்ப உங்களுக்கு தெரியும் யாரு கூட ரன் அடிச்சதுன்னா விராட் கோலி தான். ஆனா இவர் பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை, 10 பாலுக்கு 40 ரன். இவர் இப்ப 100 பால்ஸ் அடிச்சிருந்தா 400 ரன் மாதிரி. அப்ப ஸ்ட்ரைக் ரேட் இவர் தான் கூட. அத மாதிரி அப்ப பாத்தீங்கன்னா இங்க கார்போஹைட்ரேட் சக்தி கூடத்தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட உணவை கருத்துல கொண்டால், அதாவது ஒட்சியேற்ற அதிகளவான சக்தியை பிறப்பிக்கக்கூடியது. அப்ப இவரை விட இவருக்கு தான் அதிகளவான சக்தி என்ன செய்ய வெளியேற்ற, அதாவது உற்பத்தி நடக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் உடலுக்கு ஆபத்தானது. ஏன்னா லிப்பிட்டுகள்ல LDL HDL சொல்ற 2 லிப்பிட்டுகள் இருக்குது. ஆகவே அந்த
எல்டிஎல் வந்து நாங்க சாதாரணமா சொல்றது கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவோம். உடலுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் ஆதரகெலரோசிஸ். ஆதரகெலரோசிஸ்னு ஒரு நோய் உண்டாகும். அந்த ஆதரகெலரோசிஸால நிறைய பாதிப்புகள் இருக்குது. ஆகவே அது சாதாரணமா தெரிஞ்சிருந்தா நல்லா. அப்ப மூன்றாவதுக்கு லிப்பிட். நாலாவது கேள்வி பாத்தீங்கன்னா உடல் நிறையில் கூடிய அளவில் காணப்படும் அசேதன சேர்வு அதிக சதவீதம். உங்களுக்கு தெரியும் மனித உடல்ல 2/3 நீர். 2/3 நீர். உடல்ல நீர் தான் அசேதன சேர்வைகள் அதிக அளவு காணப்படும். சாதாரணமா கணிப்புகள் எடுத்தா 7% கணிப்புகள் காணப்படும். ரைட். அப்ப அசேதன சேர்வைகள்ல அப்ப 2/3 கிட்டத்தட்ட எத்தனை 66 66% மேல ரைட் கூடுதலாக நீர் காணப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 5வது வினா, கீறு உடலில் குறையும் போது குறைபாட்டு அறிகுறிகள் காட்டப்படுகிறது. அப்ப யாரு? வெரி குட். நாங்க படிச்ச 10ஆம் ஆண்டுல கனியுப்பும் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா விட்டமின்கள் உடலில் குறையும் போது என்ன செய்யும்? நிறைய பாதிப்புகள், கனியுப்பு பாதிப்பு, விட்டமின் பாதிப்பு நாங்க ஷார்ட் மெத்தட்ல பார்த்தோம். நிறைய செமினார் அதே போல ஸ்பீட் ரிவிஷன்ல நாங்க பார்த்திருக்கிறோம். ரைட் பிள்ளைகள். அடுத்தது பி பார்ட் கேள்விக்கு வருவோம். முதலாவது பி பார்ட். பிள்ளைகள் இந்த ஏ பார்ட்ல 5க்கும் 5 சரி எடுத்தார்கள். 5க்கும் 5 சரி எடுத்தார்கள் பார்ப்போம். 5க்கும் 5 சரி. இது சரி, இது சரி, இது சரி, இது சரி. ரைட். ஓகே, வெரி குட் பிள்ளைகள். மார்க்ஸ பக்கத்துல போட்டு கொடுங்க பிள்ளைகள். மார்க்ஸ பக்கத்துல போட்டு கொடுங்க. அப்ப விளங்கும் உங்களுக்கு. ரைட். நான் நினைக்கிறது வடமாகாண பிள்ளைகளுக்கு இந்த எக்ஸாம் செஞ்சதால தெரியும் இதுல என்னென்ன பிரச்சனை இருக்குது, நாங்க எப்படி விடை செய்யறதுல என்ன பிள்ளை எடுத்திருக்கிறோம், எந்த விஷயங்கள் அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். ஓகே. இப்ப நாங்க பி பார்ட்டுக்கு வருவோம். பி பார்ட். ஒளித்தொகுப்புடன் தொடர்புபட்ட ஒரு பரிசோதனையின் ஒழுங்கமைப்பு வரைபடம் கீழே காட்டப்பட்டுள்ளது. ஒளித்தொகுப்பு அருகே காட்டப்பட்டுள்ள பரிசோதனை அமைப்பின் நோக்கம். இது நாங்க என்ன ஓலவல்ல நேற்று படிச்ச பாடம். இப்ப செஞ்சது 10ஆம் ஆண்டுல படிச்ச பாடம். இது ஓலவல்ல படிச்ச பாடம். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும், தெளிவா இருக்கும். 10, 11ஆம் ஆண்டு தியரி தெளிவா இருந்தா பிள்ளைகள் நாங்க எந்த கேள்விகளை இலகுவாக செஞ்சு கொண்டு போகலாம். அப்ப ஒரு சாடி தாவரம் ஒன்று இருக்குது. சாடி தாவரம். அந்த சாடி தாவரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் 2 வகையான கிளைகள் இருக்குது. ஒரு கிளையில பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், ஒரு கிளையில நாங்க ஒளி ஊடுருவுற மாதிரி ஒரு பொலித்தீன் ஒண்ண கட்டுறோம். அதே மாதிரி இங்கால பக்க இல்லையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒளி ஊடுருவுற மாதிரி நாங்க என்ன செய்யறோம் கட்டுறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ரைட், அந்த வகையில பாத்தீங்கன்னா இங்க நாங்க என்ன செய்யறோம், சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் கட்டுப்பாட்டு பரிசோதனையாக நாங்க நீரை பயன்படுத்தி கொள்வோம். ஆகவே பிள்ளைகள் கேள்வி அருகே காட்டப்பட்டுள்ள இது சி, இது டி, சி, இது டி, ரைட், சிடி. கேள்வி அருகில் காட்டப்பட்டுள்ள பரிசோதனை அமைப்பின் நோக்கம் யாது? இந்த பரிசோதனை அமைப்பின் நோக்கம் என்ன பிள்ளை? இந்த பரிசோதனை அமைப்பின் நோக்கம் என்ன? ஒளித்தொகுப்பிற்கு கார்பன் ஆக்சைடு அவசியமா என காட்டல், CO2 அவசியமா என காட்டல். ஏன் NaOH போட்டாதான் ஒரு ஒளித்தொகுப்பிற்கு கார்பன் ஆக்சைடு அவசியமா என பரிசோதனை. ஒளித்தொகுப்பிற்கு CO2 அவசியமா என காட்டல். 2வது, இவ்வாறான பரிசோதனைகளில் சாடிகளில் வைக்கப்பட்ட தாவரங்கள் பயன்படுத்துவதற்கான காரணம். ஏன் சாடி தாவரத்தை நாங்க எடுக்கிறோம்? தேவையான இடங்களுக்கு என்ன செய்யலாம், இடம் மாற்றிக்கொள்ள முடியும். தேவையான இடங்களுக்கு என்ன செய்யலாம், இடம் மாற்றம் செய்ய முடியும். தேவைக்கேற்ற மாதிரி தேவைக்கேற்ப இடம் மாற்ற முடியும், தேவைக்கேற்ப இடம் மாற்றிக்கொள்ள முடியும் போட்டா சரி. 3வது, ஒளித்தொகுப்பிற்கான மாப்பொருள் பரிசோதனையின் போது CD இலைகளில் இலைகளில் மாப்பொருள் உண்டு என முடிவு வரலாம். எந்த இலையில மாப்பொருள் இருக்கு? இவர்ல இல்லையா? அவங்களுக்கு தெரியணும், சீல தான் இருக்கும். ஏன்டா இங்க கார்பன் ஆக்சைடு இருக்குது, சூரிய ஒளி உள்ளுக்குள்ள வருது, ஆகவே நீர் வருது, ஆகவே ஒளித்தொகுப்பு நடக்குது. இங்க NaOH கார்பன் ஆக்சைடை உறிஞ்செடுத்துட்டு சும்மா யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒளித்தொகுப்புல C6H12O6 அப்ப கார்பன் ஆக்சைடு இல்லைன்னா சியும் வராது, சி வராது. ஆகவே இங்க ஒளித்தொகுப்பு நடக்காது.
அந்த விஷயங்களை தெளிவா விலகிக் கொள்ளணும். ரைட், ஓகே. அடுத்து 4வது கேள்வி, இவ்வொழுங்கமைப்பில் பரிசோதனை அமைப்பு மற்றும் கட்டுப்பாட்டு பரிசோதனை அமைப்பு எதுவென சி டியிலிருந்து குறிப்பிடுங்க. அப்ப எது பரிசோதனை அமைப்பு? அப்ப டி வந்து பரிசோதனை அமைப்பு. பரிசோதனை அமைப்பு டி. கட்டுப்பாட்டு பரிசோதனை பாத்தீங்கன்னு சொன்னா என்ன? சி ஆக இருக்கு. ஓகே, அப்படியே கிளியரா? ரைட். அப்ப பி பார்ட் கேள்வி எல்லாம் சரினாக்கள். பி பார்ட் கேள்வி எல்லாம் சரினாக்கள். பி பார்ட் கேள்வி எல்லாம் எனக்கு சரினாக்கள். வெரி குட் பிள்ளை. ரைட். அடுத்தது சி பார்ட் கேள்வி, தாவரங்களில் காணப்படும் பிரதான இலையங்கள் சில கீழே காட்டப்பட்டுள்ளது. வெரி குட். அப்ப தாவரங்கள் இலையங்கள் தொடர்பா தரப்பட்டு சி பார்ட் கேள்வி. அப்ப முதலாவது உயிர்கோளம் பாடத்துல வரக்கூடியதுல ஒரு 15 புள்ளிகள். அதே போல இந்த பயோ பாட்லயே 15 மாஷாஅல்லாஹ்னு நாங்க 30 புள்ளிகள் அழகாக எடுத்துக்கொள்ள முடியும். ரைட். இங்க தந்திருக்கிறார் உடைக்கல விளையம். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒட்டுக்கள விளையம். அடுத்தது பாத்தீங்கன்னா வல்லருக்கள விளையம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கால் இலையம். அடுத்தது உரிய இலையம். யோசிச்சு பாருங்க. ரைட். உரிய இலையம். இப்ப முதலாவது கேள்வி, ஒரு உயிருள்ள களத்தினாலும் 3 உயிரற்ற களங்களினாலும் ஆடும். ஒரு உயிருள்ள களம் யாரு? ஒன்று தெரியணும். மிக முக்கியமா தெரிஞ்சது என்ன? சிக்கலான நிலையத்துல கால் நிலையத்தை பொறுத்தவரைக்கும் இதான் கால் கலன். அப்ப கால் கலனை பொறுத்த வரைக்கும் ஒன்று தெரியணும், உள்ளுக்குள்ள லிக்னின் பண்ணி காணப்படும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதோடு சேர்ந்து இதை நாங்க சொன்னது குலட்போலி. அதோட சேர்ந்து கால்நார். குலட்போலியை விட பருமன், அதாவது சிறியதாக இருக்கும். அதே ஷேப், ஒத்த வடிவம். அதுக்கு பிறகு ஒரு ஆள் இருக்கிறாரு கால் புடைக்கல விலையம். இது சாதாரண புடைக்கல விலையம் மாறு. அப்ப கால் கலந்தா நீர்க்கணிப்பை கடத்தக்கூடிய மிக முக்கியமான ஒருத்தர். நீர்க்கணிப்பை கடத்துற மிக முக்கியமான ஒரு பொருள். அப்ப இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ரைட் உங்களுக்கு தெரியணும் குலட்போலி. இவரு நீர்க்கணிப்பு கடத்துறதுல உதவி செய்வார். கால்நாள் மேலும் உறுதியை கொடுக்கும். கால் புடைக்கல விலையம் சாதாரண புடைக்கல மாறு. அப்ப இவங்க 3 பேரும் உயிர் இல்லை, அதால கால் இலையம் உயிர் இல்லைன்னு நாங்க சொல்றோம். ஆகவே என்ன? கால் இலையம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கலச்சுவர் சீராக தடிப்படைந்து கள உள்ளிடம் குழியாக காணப்படும். உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், இதுதான் ஒரு களம் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த களம் செலுலோஸ் தான். ஆனா இங்க உங்களுக்கு தெரியணும் லிக்னின் சொல்ற கலச்சுவர் படிஞ்சு காணப்படுறதால கள உள்ளிடம் பாத்தீங்கன்னு சொன்னா குழியாக காணப்படுது. ரைட். அப்ப பாத்தீங்கன்னா என்ன விடையாக இருக்கும்? அப்ப ரெண்டாவதுக்கு விட சீராக தடிப்படைந்து கள உள்ளிடம் குழியாக காணப்படும். கள உள்ளிடம் குழியாக இருக்கிறது யாரு? வல்லுறு கள விலையம். யாரே? வல்லுறு கள விலையம். மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும், வல்லுறு கள விலையம். அப்ப கள உள்ளிடம் குழியாக காணப்படுது, கலச்சுவர் சீராக காணப்படும். அப்ப ஒட்டுக்கள விலையம் என்று சொன்னா கலச்சுவர் சீரற்று காணப்படும். கலச்சுவர் பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது செலினோசு, அதாவது உச்சிகள்ல இப்படி என்ன செய்யும்? உச்சிகள்ல செலினோசு அசாதாரணமாக இப்படி தடிப்படுத்தி காணப்படும். அப்ப இப்படியான உச்சிகள்ல அசாதாரணமாக தடிப்படுத்தி காணப்பட்டால் பிள்ளைகள் அது உங்களுக்கு தெரியணும் கட்டாயம். இதுதான் என்னவா இருக்கும்? ரைட். இதுதான் ஒட்டுக்கள விலையம். இது வல்லுறு கள விலையம். அப்ப வல்லுறு கள விலையத்தை தான் கேட்கிறான். வல்லுறு கள விலையம். அடுத்தது 3வது கேள்வி, ஒளித்தொகுப்பு, உணவு சேமிப்பு, நீரை சேமித்தல் மற்றும் தாங்கும் தொழிலை மேற்கொள்ளக்கூடிய விலையம். அப்ப ஒளித்தொகுப்பு நீரை சேமிக்கிறது. ஏன்னா ஒளித்தொகுப்பு என்பது உங்களுக்கு தெரியணும், ஒளித்தொகுப்பு எனப்படுவது அப்ப இலையில நடுவிலையமாக காணப்படுறதால் சேமிப்பு, உருளைக்கிழங்கு, பழங்கள், காய்கள் என எல்லாத்திலையும் சேமிக்கிறது புடைக்கல விலையம். அடுத்தது பாத்தீங்கன்னா நீரை சேமிக்கும். மரல் நில தாவரங்கள் நீரை சேமிக்கும், கள்ளி, நாகதாளி. அதே மாதிரி நீரை சேமிக்கும் சில காசி தும்பை போன்ற தாவரங்கள் நீரை சேமிக்கும். அதுல கலச்சாறு இருக்கிறதால வீக்க நிலைக்கு போகும். பெரிய புன்னட்டிடம் இருக்கிறதால வீக்க நிலைக்கு போய் என்ன செய்யும்?
ரைட். ஆகவே பாத்தீங்கன்னா இவ்வாறான விஷயங்களை நாங்க சொல்லலாம். ஓகே. ஆகவே இரண்டாவது கேள்விக்கு 15க்கு 15 எடுத்தாக்கள் பார்ப்போம். கடைசியில நாங்க போடணும் ஸ்ட்ரக்சர்ல எத்தனை மார்க்ஸ். வெரி குட் பிரகாஷ், வெரி குட். ரைட். ஓகே. யாசிர், வெரி குட். ரைட் பிளேயர். சாரி. ரைட். ஓகே. இப்ப நாங்க கெமிஸ்ட்ரி பாட்டு ஒரு மூன்றாவது கெமிஸ்ட்ரி பாட்டு. அப்ப இந்த மாதிரி என்னத்தை எதிர்பார்க்கிறாங்க விஷயங்களை இன்ஷால்லா நான் ஒவ்வொரு கிளாஸ்ல நான் சொல்லுவேன். இன்னைக்கு நான் முதலாவது இதை நான் சொல்லிருக்கிறேன். கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி யோசிங்க, அது தொடர்பான விஷயங்களை தேடுங்க. ரைட். ஓகே. இப்ப பார்ப்போம் மூன்றாவது வினா. மூன்றாவது வினா. ரைட். உங்களுக்கு தெரியும் கெமிஸ்ட்ரி பார்ட். இங்க பிள்ளைகள் இப்படி ஒரு பாத்திரம், இங்க ஒரு பாத்திரம், இங்க ஒரு பாத்திரம். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும் இப்படி மூன்று. அப்ப ஒரு குடுவையில பாத்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி இங்க நீங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க போடப்பட்டது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 5 கிராம் கல்சியம் கார்பனேட் துண்டு. துண்டு. இங்க 5 கிராம் கல்சியம் கார்பனேட் தூள். 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 இங்க 5 கிராம் கல்சியம் கார்பனேட் தூள். 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 இது 30 பாக செல்சியஸ். இது 30 பாக செல்சியஸ். இது 60 பாக செல்சியஸ். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு கேட்கிறாங்க கேள்வி. மேல முள்ளிப்புணலால உங்களுக்கு என்ன செய்யறாங்க? மேல முள்ளிப்புணலால 0. முள்ளிப்புணலால மேல இருந்து முள்ளிப்புணலால 0.5 மூல் டெசிமீட்டர் -3 50 சென்டிமீட்டர் கணம் ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசல். ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசல் இடப்பட்டு ஒழுங்கமைப்பு எக்ஸ் ஒய் ஜெட் உபகரண தொகுதிகள் கீழுள்ள உறுப்புகள் காட்டப்படும். இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் 3 பேருக்கும் இதே செறிவு இதே கனவளவுல இருக்குது. ஆனா கல்சியம் கார்பனேட் துண்டு இங்க கல்சியம் கார்பனேட் தூள் 30 30 60 பாக செல்சியஸ். அப்ப இங்க 5 கிராம் கல்சியம் கார்பனேட் துண்டு, இங்க 5 கிராம் கல்சியம் கார்பனேட் தூள். வெப்பநிலை சமன். வெப்பநிலை மாறையில இங்க துண்டு தூள். இங்க பாத்தீங்கன்னா 5 கிராம் தூள் 30 பாக செல்சியஸ் 60 பாக செல்சியஸ். அப்ப மிக முக்கியமாக எது ஒத்துமையா இருக்குது எது வேற்றுமையாக இருக்குது அதை மட்டும் நீங்க கண்டுபிடிக்க சொல்லணும். அப்ப உங்களுக்கு தெரியணும் இங்க துண்டும் தூளும் பிரச்சனை, இங்க 60 பாக செல்சியஸும் 30 பாக செல்சியஸும் பிரச்சனை. கீழே தரப்பட்ட ஒவ்வொரு சோடி அமைப்புகள் மூலமும் மேற்குறித்த தாக்க வீதத்தின் மீது செல்வாக்கு செலுத்தும் காரணி கண்டறிக. அப்ப தாக்க வீதம் சொன்னா ஓரளவு நேரத்துல ஏற்பட்ட தாக்கத்தின் அளவுதான் தாக்க வீதம். ஓரளவு நேரத்துல ஏற்பட்ட தாக்கத்தின் அளவு தாக்க வீதம். ஒன்று ஓரளவு நேரத்துல முடிவுற்ற தாக்கிகளின் அளவு எடுத்த நேரம். ஓரளவு நேரத்துல உருவான தாக்கி அதாவது உருவான விளைவுகளின் அளவுக்கு எடுத்த நேரம். இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அப்ப உங்களுக்கு தெரியும் தாக்க வீதத்துல 4 காரணிகள் செல்வாக்கு செலுத்து. ஒன்று தாக்கிகளின் பௌதீக மேற்பரப்பு, தாக்கிகளின் செறிவு, அதே மாதிரி ஊக்கி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெப்பநிலை. 3 காரணிகள் செல்வாக்கு செலுத்தும். 4 காரணி. வாயுக்களாக இருந்தால் விசேடமாக அமுக்கம் செல்வாக்கு செலுத்தும். அப்ப இங்க கேட்கிறான் எக்ஸுக்கும் வைக்கும். இது எக்ஸ், இது ஒய், இது செட். அப்ப எக்ஸுக்கும் வைக்கும். இது துண்டு, இது தூள். வெப்பநிலை மாறையில இங்க தாக்கிய செறிவு மாறியில. ஆகவே துண்டும் தூண்டத்தாலையும் நாங்க போடுவோம் தாக்கிகளின் பௌதீக மேற்பரப்பு. தாக்கிகளின் பௌதீக மேற்பரப்பு. தாக்கிகளின் பௌதீக மேற்பரப்பு போட்டுக்கொள்ளுங்க. தாக்கிகளின் பௌதீக மேற்பரப்பு. வயசுக்கும் இசட்டுக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டும் தூள். அப்ப வெப்பநிலை வெப்பநிலை வெப்பநிலை. அப்ப முதலாவதுக்கு தாக்கிகளின் பௌதிக மேற்பரப்பு, 2வது வெப்பநிலை. 2வது கேள்வி எக்ஸினுள் வையிலும் உள்ள எவ் அமைப்பில் தாக்கம் விரைவாக நடக்கும். எக்ஸ் வைல எங்க தாக்கம் விரைவா நடக்கும்? பிள்ளைகள் டைப் பண்ணி போடுவோம். எக்ஸ்லயா வைலியா தாக்கம் விரைவா நடக்கும்? துண்டா தூண்டா? அப்படி பார்த்தா வை. என்ன வை வை வைல தான்
தாக்கம் விரைவாக நடக்கும். வயல தாக்கம் விரைவாக நடப்பதற்காக நீங்கள் எந்த அவதானிப்பை கொண்டு உறுதி செய்வீர்கள்? எதை வச்சு கொண்டு நாங்க இங்க வைதான் அப்படின்னு சொல்லி நாங்க உறுதி செய்வோம் அப்படின்னா, இது கல்சியம் கார்பனேட் புள்ளியர். உண்மையா இந்த கேள்வியை கொஞ்சம் பெருசா விரிச்சு கொண்டு போகலாம், ஆனா அவங்க அப்படி போகல. சோ நோபலாவே செஞ்சிருக்கிறாங்க. என்ன தாக்கம் பாத்தீங்கன்னா கல்சியம் கார்பனேட், ரைட், ஓகே. HClோட தாக்கம் என்ன? கல்சியம் யாரோட சேரும்? குளோரினோட சேரும். கல்சியம் குளோரைட் CaCl2. அதே மாதிரி இவரோட சேர்ந்தா CO2 அதோட H2O என விளைவாக வரும். CO2 H2O விளைவாக வரும். தாக்கத்தை சமப்படுத்துறதுக்காக என்ன செய்வோம்னு சொன்னா, என்ன செய்வோம், இங்க H2Cl2 இருக்கிறதால இங்க 2 போடுவோம். இப்ப பிள்ளைகள் தெரிஞ்சிருக்கணும், இந்த தாக்கத்துல என்ன வாயு வெளியே வருது? அப்ப உங்களுக்கு தெரியணும், கார்பனீர் ஆக்சைடு வாயு வெளியே வருது. அப்ப ஒரு சுண்ணாம்புக்குள்ள அமிலத்தை போட்டா கார்பனீர் ஆக்சைடு வாயு வெளியே. அப்ப வாயு குமிழிகள் எங்க விரைவா வருதோ அங்க தாக்க வீதம் கூட. அதை வச்சுக்கொண்டு நாங்க வாயுக்களின் விரைவாக வெளியேறுவதை வச்சுக்கொண்டு, வாயுக்கள் விரைவாக வெளியேறுவதை வைத்துக்கொண்டு நாங்க கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா, இந்த கல்சியம் கார்பனேட் முடிவடைகிறத வச்சுக்கொண்டு, அதாவது கல்சியம் கார்பனேட் கரைவதை வச்சுக்கொண்டு, கல்சியம் கார்பனேட் முடிவடைவதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம், இடம் கண்டு கொள்ளலாம். அப்ப கல்சியம் கார்பனேட் முடிவடைதல் அல்லது கல்சியம் அதாவது வாயு குமிழிகள் தோன்றது தொடர்பாக நாங்க சொல்லேன். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்து மூன்றாவது கேள்வி. X, Y மற்றும் Y, Z குறிப்பிடப்பட்டுள்ள காரணிகள் தவிர்த்து தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் வேற காரணிகளை கேட்கிறாங்க. அப்ப என்ன? அப்ப தாக்கிகள பௌதிக மேற்பரப்பு வெப்பநிலை வந்துட்டு, அப்ப ஊக்கியும் தாக்கிகளின் செறிவும் செல்வாக்கு செலுத்துது அப்படின்னு நாங்க போட்டுக்கொள்ளலாம். ஆகவே பிள்ளைகள் மூன்றாவதுல ஏற்பாட்டுல எல்லா விடையும் சரிந்தாக்க. ரைட், ஓகே பிள்ளைகள், வெரி குட், ரைட், ஓகே. ஒரு பாட்டு அப்படி ஒவ்வொன்னா நாங்க சரியா செய்ய முடியாது. அப்ப நல்ல அழகான கேள்விகள், ஏன்னா இப்படித்தான் வரப்போகுது. அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு திருப்தி ஒண்ணு வந்திருக்குதா பிள்ளைகள்? இப்ப எங்களுக்கு நாங்க எக்ஸாம இப்படி கேள்விகள் வார டைம்ல இலகுவாக நாங்க செய்வோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒண்ணு வந்திருக்கா பிள்ளைகள்? ஆரம்பத்துல நீங்க எங்க ப்ரொஜெக்ட் கிளாஸுக்கு வார டைம்ல, அதுக்கு முன்னுக்கே நீங்க வார டைம்ல உங்களுக்கு தெரியும் என்னத்தடா செய்ய போறேன் அப்படின்னு வந்த ஆக்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஏழுமான எனக்கு எப்ப எக்ஸாம் எப்ப வரும் தெரியும். கொஞ்சம் பேருக்கு சரியான ஆர்வமா இருக்கிறாங்க. ஃபைனல் எக்ஸாம் எப்ப, எனக்கு பேப்பரை கொண்டு தாங்க, நான் எக்ஸாம் செய்யணும், அந்த மட்டுக்கு வந்துட்டாங்க. ரைட், ஓகே பிள்ளைகள். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ மாணவர்கள் ரைட் சயின்ஸ்னாலே கஷ்டம் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னு சொன்னா. ரைட், பாத்தீங்கன்னு சொன்னா இப்பய காலத்துல ரைட், அதுவும் எங்கட சயின்ஸ் பார்த்து எக்கடமிக் வந்தார்கள் யாருக்கும் எக்ஸாம்ல பயம் இல்லை. ஏன்னா அவ்வளவுக்கு நாங்க பேப்பர் செஞ்சிருக்கிறோம், இன்னும் செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். ரைட், இதுக்கு பிறகு செய்ய போறதுதான் ஸ்பெஷல், ரைட், அது விசேஷம்னு சொல்லுவாங்க. ரைட், ஓகே பிள்ளைகள். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த பி பார்ட் கேள்விக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கல்சியம் கார்பனேட் மற்றும் ஐதரசன் குளோரைட் ஆகிய சேர்வைகளில் உள்ள மூலகங்களை கருதுக. அப்ப கல்சியம் கார்பனேட், அடுத்தது ஐதரசன் குளோரைட். சரியா பிள்ளை? நீங்க ஸ்ட்ரக்சர் எல்லாம் இப்படி கேள்விகள் எழுதுற டைம் செய்யறதுக்கு முன்னுக்கும் நீங்க முதலாவது மார்க்ஸ போட்டுங்க. 15 எடுப்பேன், எப்படி சரி 15 எடுப்பேன்னு சொல்லி தைரியத்துல எழுதுவோம். ஸ்ட்ரக்சர் எஸ்ஐல எப்படி சரி 20 எடுப்பேன் ஒவ்வொரு கேள்வியிலையும், அந்த தைரியத்துல எழுதுங்க. ரைட், ஏன்னா நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பர் ஒன்று பக்கத்துல வச்சுட்டு என்ன செய்யுங்க, முதலாவது கேள்விக்கு 15 சுவரா எடுப்பேன் செய்யுங்க, விடைய செய்யுங்க. ரைட், ஓகே. ரெண்டாவது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு சேலஞ்சா எடுங்க. ஆகவே எங்களால என்ன செய்யலாம், இலகுவாக ரைட், இலங்கையில அதிகூடிய விஞ்ஞானத்துல அதிகூடிய புள்ளிகளை பெற்ற பிள்ளைகள் சயின்ஸ் பார்த்து அகாடமியால வந்திருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ரைட், ஓகே. அப்ப கல்சியம் கார்பனேட் ஐதரசன் குளோரைட் அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னால் மின்னதித்தன்மை கூடிய மூலம். அப்ப மின்னதித்தன்மை கூடிய மூலம், அப்ப மின்னதித்தன்மை கூடிய மூலம் என்பது உங்களுக்கு தெரியும், 2 அணுக்கள் பிணைப்பில் ஈடுபடும் போது. இப்ப
இப்படி பிணைப்புல ஈடுபடுற டைம். ஐதரசன் பிணைப்புல ஈடுபட்டா ஒரு சோடி இலத்திரன் இருக்கும், இவரும் கவர்வார், இவரும் கவர்வார். இப்ப புளோரின் ஆக்சிஜன் இருக்கிற டைம்ல ஒரு சோடி இலத்திரன், அப்ப இவர் கவர். அப்ப கவர் ஆற்றல் பிணைப்புல ஈடுபடுற டைம் ஒரு சோடி இலத்திரன்களை தன்பால் கவரும் ஆற்றலை தான் நாங்க மின்னதித்தன்மை சொல்லுவோம். இந்த ஒரு சோடி இலத்திரன்களை தன்பால் கவரும் ஆற்றல்ல மிக கூடுதலான மின்னதித்தன்மை கொண்டது உங்களுக்கு தெரியும், யாரு? போன்கால் நாங்க ஷோர்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்னு சொன்னா புளோரின். இத அட்டவணை வாரியம் அதை கண்டுபிடிச்ச அளவு திட்டம் போலிங் அளவு திட்டம். புளோரினுக்கு 4 நம்பர் 4 கொடுக்குறாங்க. ஆக்சிஜனுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 3.5. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3, 2 பேருக்கு சமன். இப்படின்னு போற டைம் பாத்தீங்கன்னா என்ன, கார்பனுக்கு 2.1 இப்படின்னு போகும். அப்ப நான் சொல்ல வாரது இங்க கேள்வி என்னன்னா பிள்ளைகள், மின்னதித்தன்மை கூடிய மூலகம். அப்ப இங்க யாரு? கல்சியம் மின்னதித்தன்மை நல்லாவே குறைவு, கார்பன் அதை விட ஆக்சிஜனுக்கு கூட, ஐதரசன் குளோரினு கூட தான் அதை விட கூட ஆக்சிஜனுக்கு. ஆகவே நாங்க ஆக்சிஜனை போட்டுக்கொள்ளணும் பிள்ளைங்க, சரியா பிள்ளைங்க? அப்ப முதலாவதுக்கு விட ஆக்சிஜன், பி பார்ட்ல ஆக்சிஜன் போடலாம் அல்லது ஓட்டு போடலாம். மூலகத்தை தான் போடணும். ஒருத்தர் ஒரு நாள் டவுட் கேட்டார், O2 போடலுமா? சரி, O2 போடலாம். இது மூலக்கூறு, ரைட்? மூலக்கூறு. இது மூலக்கூறு என்பது உங்களுக்கு தெரியணும், ஒரு பூரணமாக இலத்திர நிரம்பி இருக்கிற ஒரு முறை. அவ நிரம்பி இருந்தா இவரு என்ன செய்ய மாட்டார்? இலத்திரனை இயக்கவும் மாட்டார், இழக்கவும் மாட்டார். இவர் ஆக்சிஜன் தனியான மூலம், ரைட்? 7ஆம் கூட்டத்துக்கு கூட புளோரினுக்கு கூட, ஆனா அந்த ஓர்டர்ல அதாவது புளோரினை விட ஆக்சிஜனுக்கு தானே கூட. அதைத்தான் நாங்க பார்ப்போம். அதுல கேள்வி கூடிய மூலம், அப்ப ஆக்சிஜன். வலுவளவு 2 கொண்ட மூலம், அப்ப வலுவளவு 2. அப்ப கல்சியம் கார்பனே ஹைட்ரோகுளோரிக் அசிட். அப்ப இங்க யாருக்கு வலுவளவு 2? அப்ப கல்சியம். ஒருத்தர் போடுறாரு ஆக்சிஜன், பிரச்சனை இல்லை, ஆக்சிஜனுக்கு நாங்க போடலாம் 2 வலுவளவு, கல்சியம் அல்லது ஆக்சிஜன். 2,8,7 என்ற இலத்திர நிலையமைப்பை கொண்ட மூலம். 2,8,7 இலத்திர நிலையமைப்புட யாரு? 2, 8, 10, 10 மேலும் 17. ஆகவே பார்த்தீங்கன்னு சொன்னா குளோரினாக இருக்கும். யாரா இருக்கும்? குளோரினாக இருக்கும். நாலாவது கேள்வி நாலாவதுன்னா ரைட், நாலாவது டி என. நாலாவது கேள்வி, குறித்த மூலகங்களின் இயற்கையில் ஈரணு வாயுவாகவும் மூவணு வாயுவாகவும் காணப்படும் மூலம். நான் பாருங்க எத்தனை முறை சொல்லியிருப்பேன், ஆக்சிஜன் அப்ப உங்களுக்கு தெரியும் O2 வடிவில் இருக்கும், மேல ஓசோன் வடிவில் இருக்கும். ஓசோன் அப்ப ஈரணு மூவணு வாயுவாக இருக்கும். பாத்தீங்கன்னா இம்மூலகங்களின் உலோக மூலகம் ஒன்று தெரியும். யார் உலோக மூலகம்? கல்சியம். இதுல எல்லாம் பிள விடக்கூடாது, ரைட்? கல்சியம், ரைட். அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னா, இம்மூலகங்களில் காணப்படும் 1ஆம் கூட்ட மூலகம் 6ஆம் கூட்ட மூலகங்களுடன் சேர்ந்து உருவாக்கும் இரசாயன சேர்வையின் லூயிஸின் புள்ளி கட்டமைப்பை வரைக. அப்ப 1ஆம் கூட்டம் 6ஆம் கூட்டம். அப்ப 6ஆம் கூட்டம்னா ஆக்சிஜன், 1ஆம் கூட்டம்னா ஐதரசன். அப்ப உங்களுக்கு தெரியும் லூயிஸின் கட்டமைப்பு எப்படி வரும்? லூயிஸின் கட்டமைப்பு இப்படி வரும். இம்மூலகங்களில் காணப்படும் 1ஆம் கூட்ட மூலம் 6ஆம் கூட்ட மூலம் லூயிஸின் புள்ளி கட்டமைப்பு, ரைட்? அப்ப இதுல கட்டமைப்பு வரைஞ்சாச்சு. இக்கட்டமைப்பில் மைய அணுவில் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை, மைய அணுவில் உள்ள இலத்திரன்கள் எண்ணிக்கை. அப்ப மைய அணுவில் இருக்கிற இலத்திரன்கள் எண்ணிக்கை மேல தனிச்சோடி 2, மேல இருக்கிற தனிச்சோடி 2. இங்க ஒரு சோடி பிணைப்பு சோடி, இங்க ஒரு சோடி பிணைப்பு சோடி. அப்ப உங்களுக்கு தெரியணும் இவர்ல 2, இவர்ல 2, 4, 6, 8. அப்ப உங்களுக்கு தெரியணும் எத்தனை மைய அணுல காணப்படுற அணுக்கள்? 8. இம்மூலக்கூறில் எத்தனை பங்குட்டுவலி பிணைப்புகள் உண்டு? எத்தனை பங்குட்டுவலி பிணைப்பு? அப்ப எத்தனை பங்குட்டுவலி பிணைப்பு? 1, இங்க 2, பங்குட்டுவலி பிணைப்பு 2. பிணைப்பில் ஈடுபட்டுள்ள மூலகங்களில் மின்னேர்
மின் நேரியல்பு கொண்ட மூலப்பெயர் மின் நேரியல்பு. அப்ப உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு சோடி இலக்கண இவர்களுக்கும் அப்ப இவருக்குள்ள டெல்டா மைனஸ் ஒன்று உருவாகும். சின்ன ஏற்றம் டெல்டா மைனஸ். அப்ப இவர் டெல்டா பிளஸ் அந்த பிளஸ் தான் கேட்கிறார். டெல்டா பிளஸ் யாருங்க ஐதரசனாக இருக்கும். சரி பிள்ளைகள், இப்ப இந்த பக்கத்துல இருக்கிற மூன்றாவதுல ஏ மற்றும் பி எல்லா வினாக்களுக்கும் சரி எடுத்தாக்கள். எல்லா வினாக்களுக்கும் சரி. 15க்கு 15 சரி எடுத்த பிள்ளைகள் பார்ப்போம். வெரி குட். அப்ப 45 புள்ளிகள். 45 புள்ளிகள். வெரி குட். 45 புள்ளிகள். ரைட். ரைட். பிள்ளைகள் நாங்க 4வது வினா பிசிக்ஸ் பாட்டுக்கு வரும். ரைட். பிசிக்ஸ் பார்ட். வெரி குட். 4வது வினா. பிரச்சனை இல்லை பிள்ளை. 43 42 ரைட். ஓகே. ஆனா இதுக்கு பிறகு அந்த சின்ன சின்ன மிஸ்ஸெல்லாம் விட வேணாம் பிள்ளை. ரைட். சின்ன சின்ன மிஸ்ஸெல்லாம் விடக்கூடாது. சொல்லிட்டா என்ன நல்ல புள்ளிகள் எடுக்கிறதுக்கு மாதிரி இருக்கும். ரைட். இன்னொருக்கா போடுங்க டவுட்ட நான் பார்க்கல. 4வது வினாவுக்கு வருவோம் பிள்ளைகள். 4வது வினா ரைட். உங்களுக்கு தெரியும் சொல்லிருக்கிறான் குழு 1, 2வது குழு 2, அதுக்கு பிறகு குழு 3, குழு 4, குழு 5. ரைட். குழு 1 குவியவில்லை ஒன்றினால். சும்மா அப்படி வரைஞ்சு வைங்க. குவியவில்லை ஒன்றினால் ஒளிக்கதிர்களை குவிக்க செய்கிறான். அவ்வாறு ஒளிக்கதிர குவியவில்லையால் குவியுது. ஓமின் விதிய வாய்ப்பு பார்க்கிறான். சும்மா வாய்ப்பு பார்க்கிறான். 3வது ஒரு வெவ்வேறு நிறங்கள் அமைந்த தடைகளை காட்சிப்படுத்துறான். வெவ்வேறு நிறம். அவன் நிறப்பரிபாடு. இப்படி நிறப்பரிபாடு. சரி. குழு 4 மாதிரி நீரியல் யாக்கு ஒன்றினை உருவாக்குறான். அவ பிரேக் சிஸ்டம். ஒரு பிரேக் சிஸ்டத்தை உருவாக்குறார். ரைட். ஓகே. நீரியல் யாக்கு. 5வது ஆழம் மாறுபடும் போது திரவத்தின் அமுக்கம் மாறுபடும் மாதிரி. ஆழம் கூட கூட அமுக்கம் என்ன செய்யும்? கூடும். ரைட். இப்படி ஒரு பிராக்டிகலோடு செய்யறார். சரியா? நான் வரைஞ்சது விளையிட்டா. நான் 5 குழுவுடையும் சும்மா வரைஞ்சது கெஸ் பண்ணி வரைஞ்சது விளையுது. அப்ப ஒரு குவியம் இல்லையில குவிய தூரத்தை அளக்குறாங்க. ரைட். குவிய செய்யறாங்க. 2வது பாத்தீங்கன்னா V7IR சமன்பாடு, நிறப்பரிபாடு, பிரேக் சிஸ்டம். ரைட். இப்ப கேள்வி. மேலே செயற்பாடுகளுள் குவியவில்லை ஒன்றின் அன்னளவான குவிய தூரத்தை அளவிடுவதற்கு ஒப்பமான செயற்பாட்டினை மேற்கொள்ளத்தக்க குழு எது? அப்ப குவிய தூரத்தை நாங்க அளந்து கொண்டதுக்கான பரிசோதனை யாரு பிள்ளைகள்? அப்ப உங்களுக்கு தெரியும் யாரு? முதலாவது குழு 1. ரைட். குழு 1 போடும். ரைட். 2வது குழு 4 மேற்கொள்ளப்பட்ட செயற்பாட்டின் திரவத்தின் எவ்வியல்பு காரணமாக அதை நீரியல் யாக்குவாக பயன்படுத்துவது. நீரிந்த என்ன இயல்பால அது நீரியல் யாக்காக பயன்படுத்தப்படுது. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நான் சொல்லி தந்தவங்களுக்கு சிறிய விஷயங்களை பயன்படுத்தி நாங்க பெரிய வேலைகளை செய்யலாம். இங்க திரவம் உள்ளுக்குள்ள இருக்கும். திரவம் நாங்க சின்ன விஷயம் கொடுக்கும் போது இங்க ஏரியா A1 F1 அப்ப F1 A1 ஒரு அமுக்கம் ஒன்று தொழிற்பட்டு இந்த அமுக்கத்தால இந்த திரவங்களுக்குள்ள என்ன செய்யும்? திரவங்களுக்குள்ள அமுக்கம் ஊடுகடத்தப்பட்டு இந்த இடத்துலயும் அதே அமுக்கம் தான். ஏன் அதே அமுக்கம் வருதுன்னு சொன்னா பிள்ளைகள், ஏன் அதே அமுக்கம் வருதுன்னா இந்த திரவங்கள் நெருக்கப்படாத தன்மை. ஒன்றொன்று நெருக்கப்படாது. திரவங்கள் அந்த அமுக்கத்தை இன்னொரு அமுக்கத்துக்கு கொடுக்கும். இப்ப உதாரணமா இங்க ஒரு போல் வைப்பமே. நீங்க இந்த போல் அடிச்சுட்டா இந்த போல் பட்டு இவரை தள்ளும், இவரை தள்ளும், இவரை தள்ளும். இப்படி போகும். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய போலா மாற மாட்டாங்க. அத மாதிரி நெருக்கும் தகவற்ற தள்ளி அமுக்கத்தை கொடுத்து இப்படி ஊடுகட்டப்படும். ஆகவே எந்த இயல்பு அடிப்படையில் நெருக்கும் தகவற்ற நெருக்கலற்ற அப்படின்னு போட்டா சரி. சொன்ன விளையாட்டு அப்படி.
அதாவது அமுக்க மூடுகணத்திரட்டை என்ன இயல்பு இங்க கருத்துல கொள்ளப்படுதுன்னா, ரைட், ஒளித்தெங்கினம் நெருக்கும் தாவற்ற தன்மை இருக்கிறதால தான் அந்த அமுக்க மூடுகணத்தைப்படுது. அப்படி இல்லைன்னா என்ன செய்யும்? நீங்க நெருக்கும் போது இந்த துணிகள் நெருங்கும், நெருங்குனா அப்ப உங்களுக்கு என்ன நடக்கும்? அமுக்கம் அங்கால ஊடுகடத்த நெருக்கும் தகவற்ற இந்த துணிக்கு இங்க அமுக்கம் கடத்தப்படும். ரைட், நெருக்கும் தகவற்ற. அடுத்தது மூன்றாவது, நியம குறியீடுகளை பயன்படுத்தி குழு 2 செயற்பாட்டுக்குரிய சுற்று வரிப்படத்தை வரைக. அப்ப ஓமின் விதிய வாய்ப்பு பார்க்கறதுக்கான பரிசோதனை வரைய சொல்றார். அப்ப ஓமின் விதிய வாய்ப்பு பார்க்கறதுக்கான பரிசோதனை என்ன செய்யணும் பிள்ளைகள்? இந்த பாருங்க, ரைட், மீன்களா இப்படி போடுங்க, 2 மீன்களை போடுங்க. ரைட், இப்படி போட்டுட்டு ஒரு சுவிட்ச் ஆடி ஒன்று வைங்க. சுவிட்ச் வச்சு போட்டு பிள்ளைகள் ஒரு நிக்ரோம் கம்பி சுருள், நிக்ரோம் கம்பி. இதுல பாத்தீங்கன்னா பிள்ளை மாறும் தடை, என்ன தடை? ஒரு மாறும் தடை. என்ன அதோட ஒரு அம்பியர் மாறு பிளஸ் மைனஸ்னு போடுங்க, பிரச்சனை இல்லை, நாங்க தெளிவா இருக்கும். இந்த 2 புள்ளிக்கு இடையில வோல்ட் மாறு, என்ன மாறி? வோல்ட் மாறு, பி வோல்ட் மாறு. சரியா புள்ளி? வெட்டின பிளஸ் மைனஸ், வோல்ட் மாறிக்கு பிளஸ் மைனஸ். சொன்ன விளைஞ்சா? இதுதான் பூரணமான விடை. சொன்ன விளைஞ்ச பிள்ளை மீன்களா சுவிட்ச், இங்க நாங்க நிக்கிறோம் கம்பி சுருள், 2க்கும் குறுக்க வோல்டேஜ் அம்பியர் மாறி. என்ன நடக்குது? அப்ப வெப்பநிலையை மாறாது வைப்போம். மாறா வெப்பநிலையில கடத்தினூடாக செல்லும் மின்னோட்டமானது கடத்திக்கு குறுக்கான அழுத்த வேறுபாட்டுக்கு நேர்விகித சமன். I proportional to B. I கூட B கூடும். இதுல இருந்து பெறப்பட்ட சமன்பாடு V சமன் IR. பிள்ளைகள், ஓமின் விதிக்கு 5 பாயிண்ட்ஸ். 5 பாயிண்ட்ஸ் சொல்லவா பிள்ளை? ஓமின் விதிக்கு 5 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாங்க. ஓமின் விதிக்கு 5 பாயிண்ட்ஸ். கூட யோசிக்க வேணாம். போன வருஷம் ஓமின் விதி வந்துட்டு, ஆகவே இந்த வருஷம் கூட யோசிக்க வேணாம். அப்படி வார குறவு. ஆனா V சமன் IR சமன்பாட்டை போட்டு, V சமன் IR சமன்பாட்டை போட்டு கணிப்புகள் செய்யறதுக்கு வரும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ். முதலாவது பாயிண்ட்ஸ் பிள்ளைகள் கவனிக்கும். முதலாவது பாயிண்ட்ஸ் ஓமின் விதிய வாய்ப்பு பார்க்கிற பாயிண்ட்ஸ். ஓமின் விதியை வாய்ப்பு பார்க்கிற பரிசோதனையில 5 பாயிண்ட்ஸ். ஓமின் விதியை வாய்ப்பு பார்க்கிற பரிசோதனை 5 பாயிண்ட்ஸ். முதலாவது பாயிண்ட்ஸ், மாறா வெப்பநிலையில பரிசோதனை செய்யணும். மாறா வெப்பநிலையில பரிசோதனை செய்யணும். ஆகவே ஏன் பரிசோதனை செய்யணும்? தடை வெப்பநிலையில் தங்கியுள்ளது. தடை கூடுனா, இந்த வெப்பநிலை கூடுனா தடை கூடும். ஆகவே முதலாவது பாயிண்ட் மாறா வெப்பநிலைகள் செய்யணும். ரைட். 2வது, அம்பியர் மானியை தொடராகவும் வோல்ட் மானிய சமாந்தரமாகவும் வைக்கோணும். அம்பியர் மானிய தொடராகவும் வோல்ட் மானிய சமாந்தரமாகவும் வைக்கோணும். 3வது பாயிண்ட், மின்னோட்டத்தையும் அழுத்த வேறுபாட்டையும் கூட்டி குறைப்பதற்காக என்ன ரயோதட்டு பயன்படுத்தப்படுது. அழுத்த வேறுபாட்டையும் மின்னோட்டத்தையும் கூட்டி குறைப்பதற்காக இரையோதட்டு பயன்படுத்தப்படுது. 4வது பாயிண்ட், V எதிர் I வரைவுல படித்திறன் தடையை தரும். V எதிர் I வரைவுல படித்திறன் தடையை தரும். 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், இதிலிருந்து பெறப்படுற சமன்பாடு V சமன் IR. சொன்ன விளையாடு. ஓமின் விதிய வாய்ப்பு பார்க்கிற பரிசோதனையில 5 பாயிண்ட்ஸ் விளையாடு. அடிக்கடி கேட்டு வர விஷயம். இந்த மாதிரி நான் பெருசா எதிர்பார்க்கல. ஆனா அந்த கணிப்புகள் வாரத்துக்கு ரைட். கேள்வி 4வது ரைட் பிள்ளை. 4வது V எதிர் I வரைவுல படித்திறன் பாத்தீங்கன்னு சொன்னா படித்திறன் தடையை தரும். ரைட். 4வது கேள்வி, ஆழம் மாறுபடுவதை தவிர வேறு எக்காரணி மாறுபடுவதால் திரவ அமுக்கம் மாறுபடும் என குறிப்பிடுங்க. ஆழம் மாறுவார என்ன செய்வான்? அமுக்கம் மாறுவான். அப்ப உங்களுக்கு தெரியணும், திரவ அமுக்கத்துக்கான சமன்பாடு என்ன பிள்ளைகள்? H
ரோ ஜி திரவ அமுக்கத்துக்கான சமன்பாடு H1. அப்ப H வந்து பாத்தீங்கன்னா திரவமட்ட ஆழம் திரவமட்ட உயரம் H. ஓகே. அடுத்தது ரோ அடர்த்தி, திரவத்தின் அடர்த்தி, திரவத்துக்கான தனித்துவமான இயல்பு. ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு திரவத்துக்கான தனித்துவமான இயல்பு அடர்த்தி. ஜி மாறாது தானே. ஆகவே உயரம் ஆழம் பிரச்சனை இல்லை. அடுத்தது அடர்த்தியாக இருக்கும். 5வது வினா, குழு 4ல் வைக்கப்பட்ட தடையின் ஒன்றின் சிவப்பு, மஞ்சள், சிவப்பு ஆகிய 3 நிறங்கள் அவதானிக்கப்பட்டது. இல்லையா? நிற பரிபாடையில சிவப்பு, மஞ்சள், சிவப்பு, சிவப்பு, மஞ்சள், சிவப்பு, சிவப்பு, மஞ்சள், சிவப்பு. அப்ப என்ன செய்யணும்? முதலாவது சிவப்புக்கு 2ஆம் நம்பர் 2 போடு. மஞ்சளுக்கு 4ஆம் நம்பர் 4 போடு. சிவப்பு 3வது போற நம்பருக்கு எத்தனை முட்டை அதை போடும். அவ சிவப்பு உங்களுக்கு தெரியணும், 2ஆம் நம்பர் 2 முட்டை. இவ்வளவு முட்டை விளையா போட்டது விளையா 2400. இதான் தடை பெருமானமாக இருக்கும். சரி பிள்ளைகள், அப்ப பாத்தீங்கன்னா ஏ பார்ட் கேள்வி எல்லாம் முடிஞ்சா ரைட். ஏ பார்ட் கேள்வி ஓகே. இந்த ஏ பார்ட் கேள்வியில எல்லாமே சரிண்டாக்கல் பார்ப்போம். எல்லாமே சரிண்டாக்கல். 4வது அடர்த்தி புள்ளிகள் HρG, ஆழம் H, அடுத்த காரணி அடர்த்தி ரோ. வெரி குட், ரைட். ஓகே பிள்ளைகள், பி பார்ட் கேள்விக்கு வரும். இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி, கொஞ்சம் சொல்லித்தாரேன் பிள்ளைகள். இதுல பேசிக்க கொஞ்சம் சொல்லித்தாரேன் பாருங்க பிள்ளைகள். பேசிக் ரைட். என்ன விஷயம்டா, இப்ப உதாரணமாக ஒரு பனிக்கட்டி இருக்கு, ஐஸ் கட்டி. இப்ப சொல்றாங்க பனிக்கட்டின வெப்பநிலை -5 பாக செல்சியஸ். பனிக்கட்டின வெப்பநிலை -5 பாக செல்சியஸ். இப்ப பிள்ளைகள் சூடாக போறாங்க, இது சூடாக போறாங்க, பன்சன் சுடர் அடுப்பால சூடாக போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இதுக்கு நாம ஒரு கிராம் வரைபடம் வரைகிறோம். உதாரணமா பாருங்க, இதான் பேசிக் அடிப்படை. வெப்பநிலை பாக செல்சியஸ், நேரம் டைம். இப்ப -5 பாக செல்சியஸ் தான் இங்கே இருந்து ஆரம்பிக்கும். -5 பாக செல்சியஸ் இங்கே இருந்து ஆரம்பிக்கும். இங்க இருந்து என்ன செய்யுதுன்னா அந்த கிராஃப் இப்ப இங்க போகுது. ஏன் நீங்க சூடாக்க 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 வெப்பநிலை கூடும், கூடி 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 ஒரு கட்டத்துக்கு இங்க வந்துச்சு. இப்பயும் பார்த்தா பனிக்கட்டிதான். இந்த கட்டத்துல நீங்க இன்னும் சூடாக்குறீங்க, வரைவு இப்படி மேல போகல, நீங்க நினைக்கிற மாதிரி மேல போகல. வரைவு மாறாம மாறாம. இப்ப வேணா நான் சொல்றேன், 1 நிமிடம் மினிட், இது 2 நிமிடம் இருக்கும். அப்ப உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம், 1 நிமிடத்துல இருந்து 2 நிமிடத்துக்குள்ள என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம். நீங்க சூடாக்குறீங்க, வெப்பம் அதிகரிக்க இல்லை, அதாவது வெப்பநிலை உயர இல்லை. நீங்க வெப்பமானிய வைக்கிறீங்க, வெப்பநிலை உயர இல்லை, அதாவது 0 பாகை செல்சியஸ்ல இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நிலை மாற்றம், வெரி குட், நிலை மாற்றம் நடந்திருக்குது. இங்க 1 தொடக்கம் 2 செகண்டுக்குள்ள நிலை மாற்றம் நடந்திருக்குது. நிலை மாற்றம் சரியா? நிலை மாற்றம். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இடத்துல சாலிட், ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லிக்யூட். சொன்னது வரையா 2ஆம் நம்பர் 2 நிமிஷத்துல இந்த திண்மம் ஃபுல்லா உருகிட்டு திரவமா மாறிட்டு. சொன்னது விளைவிச்சுதா? 2வது நிமிஷத்துல லிக்யூட். நான் நினைக்கிறது இந்த விஷயங்கள்லாம் ஸ்கூல்ல எப்படி படிச்சீங்களோ தெரியா, நான் சொல்லி தாரு. அதாவது இதை நாங்க சொல்றது அறை வெப்பநிலை, ரூம் டெம்பரேச்சர். அறை வெப்பநிலைன்னா அந்த ரூம் எவ்வளவுல இருக்குது, -5 ரைட். இப்ப வெப்பநிலை அதிகரிச்சு கொள்வது 0, அதுக்கு மேல உயருது இல்ல, மாற்றம், வெப்பநிலை மாற்றம் இல்ல. வெப்பநிலை மாற்றம் இல்லைண்டா அங்க நிலை மாற்றம் நடக்குது. திண்ம நிலையில் இருக்கிற ஒரு பதார்த்தம் திரவ நிலைக்கு மாறுது. அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கணும், திண்ம பதார்த்தம் திரவ பதார்த்தமாக மாறும் போது மாறாத வெப்பநிலை உருகு நிலை எனப்படும். திண்ம பதார்த்தம் திரவ பதார்த்தமாக மாறும் போது மாறாத வெப்பநிலை
உருகு நிலை எனப்படும். திண்ம பதார்த்தம் திரவ பதார்த்தமாக மாறும் போது மாறாத வெப்பநிலை உருகு நிலை எனப்படும். திண்ம பதார்த்தம் திரவ பதார்த்தமாக மாறும் போது அல்லது நிலை மாற்றம் நடைபெறும் போது வெப்பநிலை அதிகரிப்பு நிகழாமல், நிலை மாற்றம் நடைபெறும் போது வெப்பநிலை அதிகரிப்பு நிகழாமல் வழங்கப்படும் வெப்பம் என்ன வெப்பம்? மறை வெப்பம். அந்த வெப்பம் வெப்பத்துக்கு மறை வெப்பம். நிலை மாற்றம் நடைபெறும் போது வெப்பநிலை அதிகரிப்பு நிகழாமல் பெற்றுக் கொள்ளப்பட்ட வெப்பம் மறை வெப்பம். நிலை மாற்றம் நடைபெறும் போது வெப்பநிலை அதிகரிப்பு நிகழாமல் பெற்றுக் கொள்ளப்பட்ட வெப்பம் மறை வெப்பம். திண்ம பதார்த்தம் திரவ பதார்த்தமாக மாறும் போது வெப்பநிலை அதிகரிப்பு நிகழாமல் பெற்றுக் கொள்ளப்பட்ட வெப்பம் உருகலின் மறை வெப்பம். உருகலின் மறை வெப்பம். திண்ம பதார்த்தம் திரவ பதார்த்தமாக மாறும் போது வெப்பநிலை அதிகரிப்பு நிகழாமல் பெற்றுக் கொள்ளப்பட்ட வெப்பம் உருகலின் மறை வெப்பம். 1 கிலோகிராம் பனிக்கட்டியா இருந்தால் 1 கிலோகிராம் பனிக்கட்டி திண்ம நிலையிலிருந்து அதே வெப்பநிலையில் திரவ நிலைக்கு மாறும் போது பெற்றுக்கொள்ளப்படுற வெப்பம் உருகலின் தன்மறை வெப்பம். சொல்ற விளையிட்டா? நான் இப்ப சொன்ன விஷயம் விளையிட்டா பிள்ளைங்க? இதுதான் பேசிக். இந்த வெப்பம் பாடத்துல நிலை மாற்றம் தொடர்பான விஷயத்துல பேசிக். ரைட், ஓகே பிள்ளைங்க. இப்ப நீங்க ஃபுல்லா திரவமாய் ஏன் நீங்க கொடுக்குற வெப்பம் அங்க மறை வெப்பம். நீங்க கொடுக்குற டைம்ல அங்க என்ன செய்யும்டா பிள்ளைகள்? அந்த பிணைப்பை உடைக்கணும். திண்மம்டா அந்த பிணைப்பை உடைச்சு 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 திரவமா மாத்தணும். இப்ப சூடாக்குறீங்க 1 2 3 4 10 20 50 அதே போல இப்படி போய் கொண்டு வரும். அதே போல 80 90 95 97 98 99 99.5 99.99. அதுக்கு பிறகு கடைசியா வார டைம் பாத்தீங்கன்னா 100 பாகை செல்சியஸ்ல திரும்ப நீங்க சூடாக்குறீங்க. இது சும்மா 4 திரும்ப இப்படி ஒரு போல் போகும். என்ன அர்த்தம்? இப்ப திரவமா இருக்கிற ஒரு பதார்த்தம் வாயுவாக மாறுது, ஆவியாகுது. அப்படி என்ன செய்தி பொழுது திரவம், இது சாலிட், அதாவது லிக்விட் திரவம், திரவம் வாயுவாக மாறுதுன்னு சொன்னா அந்த டைம்ல பெற்றுக்கொள்ளப்படுற வெப்பம், அதாவது அந்த டைம்ல மாறாத வெப்பநிலையை நாம சொல்லுவோம் கொதிநிலைன்னு சொல்லுவோம். வெப்பநிலை கொதிநிலை. அந்த டைம்ல கொடுக்குற வெப்பம் உங்களுக்கு தெரியணும் ஆவியாதலின் மறை வெப்பம். இதுதான் விஷயம் பிள்ளைகள். இப்ப பாத்தீங்கன்னா கேள்விக்கு வரும். இந்த கேள்வியில பிள்ளைகள் உங்களுக்கு தரப்பட்ட விஷயம் திண்மம் எக்ஸின் ஆரம்ப வெப்பநிலை ஆறு. அப்ப அந்த கிராஃப்ல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது? ஆரம்ப வெப்பநிலை எவ்வளவு பிள்ளைகள்? வேகமா சொல்லுங்க. அந்த கிராஃப்ல இருந்து ஆரம்ப வெப்பநிலை என்ன சொல்லுங்க பாப்பிள்ளை? ஆரம்ப வெப்பநிலை ரைட். ஆரம்ப வெப்பநிலை எவ்வளவு? 30 பாகை செல்சியஸ். இல்ல பிள்ளை, நீங்க ஃபுல்லா சொல்லி காட்ட தேவையில்லை. உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு அந்த தியரி விளங்கணும். இப்படி திண்மத்தில இருந்து திரவத்துக்கு மாறும்போது மாறாத வெப்பநிலை உருகுநிலை, திரவத்தில இருந்து வாயுக்கு மாறும்போது மாறாத வெப்பநிலை கொதிநிலை. அப்ப இங்கால இருக்கிறது வெப்பநிலை, உருகுநிலை, கொதிநிலை. இது அறை வெப்பம். நீங்க வழங்குற வெப்பம் உருகலின் மறை வெப்பம், ஆவியாதலின் மறை வெப்பம். சில டைம்ல உங்களுக்கு கேள்வி வைப்பான் திரவத்தில இருந்து வாயுக்கு, அப்ப உங்களுக்கு ஆவியாதலின் மறை வெப்பம் மட்டும்தான் வரும். அந்த விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளும். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா திண்மம் எக்ஸின் உருகுநிலை எவ்வளவு? உருகுநிலை எவ்வளவு பாருங்க, கேள்வியை பாருங்க. நான் இப்ப விளங்கப்படுத்தின வச்சுக்கொண்டு இலகுவா செய்யலாம். அப்ப உருகுநிலை எவ்வளவு? அப்ப உருகுநிலை என்ன? திண்மத்தில இருந்து திரவத்துக்கு மாறும்போது மாறாத வெப்பநிலை. அப்ப இங்க மாறாத வெப்பநிலை எங்க? அப்ப திண்மம் திரவமாக, அந்த திண்மம் திரவமா மாறும்போது மாறாத வெப்பநிலை எவ்வளவு? உங்களுக்கு தெரியும் 55 பாகை செல்சியஸ். ரைட். மூன்றாவது அந்த திண்மம் வேற ஒண்ணும் இல்ல, 55 பாகை செல்சியஸ்டா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. மெழுகு திரி. என்ன? மெழுகு திரி. சரி. திண்மம் எக்ஸின் உருவநிலையை அடைவதற்கு எடுத்த காலம் எவ்வளவு? அப்ப திண்மம் எக்ஸ் உருவநிலையை அடைவதற்கு எடுத்த காலம் அப்ப பாத்தீங்க எவ்வளவு காலம், எவ்வளவு நேரம்? மொத்தம் 250 செகண்ட். 250 செகண்ட். 250 செகண்ட்.
250 செகண்ட். அழகு முக்கியம் போட்டுக்கொள்ளுவோம். ரைட். 4வது கேள்வி. திண்மம் எக்ஸின் உருகுநிலை அடைவதற்கு நுகரப்பட்ட மின்சக்தியின் அளவு யாது? நுகரப்பட்ட மின்சக்தியின் அளவு யாது? என்ன சமன்பாடு பிள்ளைகள்? என்ன சமன்பாடு? E சமன் PT. E சமன் PT. ரைட். நுகரப்பட்ட மின்சக்தி யாது? அப்ப வலு வந்து உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. எவ்வளவு வலு தந்திருக்கிறாங்களா பிள்ளைகள்? ரைட். வலு தரையில. அப்ப சக்திக்காக அழுத்த வேறுபாடு மின்னோட்டம்லாம் தந்திருக்காங்க. VIT. நிறைய சமன்பாடு. E சமன் I வர்க்கம் RT. E சமன் V வர்க்கத்தின் கீழ் RT. இப்படி நிறைய சமன்பாடு சக்தியை கணிக்கிறது. அப்ப இங்க உங்களுக்கு அழுத்த வேறுபாடு தந்திருக்கிறான், மின்னோட்டம் தந்திருக்கிறான், டைம் தந்திருக்கிறான். அப்ப நாங்க VIT இந்த சமன்பாட்டுல போடணும். சரியா? ரைட். தடை தந்தா அந்த சமன்பாடுகள்ல போடும். அப்ப E சமன் VIT. அப்ப V வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு? 15 வோல்ட். மின்னோட்டம் 5. டைம் பிள்ளைகள் ஜூல்ல வரணுமா இருந்தா செகண்ட்ல தான் நாங்க போடணும். ஜூல்ல வரணும் செகண்ட். 250 பெருக்கினா எவ்வளவு வரும் பிள்ளைகள்? பெருக்கினால் எவ்வளவு வரும்? 5 5 5 75. 75 25ஆல பெருக்கணும். 5 25க்கு 2 மிச்சம். 7 35 37. 2 10க்கு செய்வது 1 மிச்சம். 7 14 1 15. அப்ப 5 7 8 1. அதாவது 1800 ரைட் 1875. இங்க ஒரு சைபர். ஆகவே 18,750 ஜூல். ஓகே அப்படி விளங்கிட்டுதான். இந்த விட வந்தாக்கள் 18,750 ஜூல். ரைட். வெரி குட் பிள்ளை. பாருங்க எவ்வளவு ஈஸி. எனக்கு 18,750 ஜூல். ரைட். அடுத்தது, நுகர்ந்த மின்சக்தி முழுவதும் திண்மம் எக்ஸினை உருக்குவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது என கொண்டும் திண்மத்தின் தன்வெப்ப கொள்ளளவை கணிக்க. அதை உருக்குறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்திருக்கு. அப்ப உங்களுக்கு கேள்வி தன்வெப்ப கொள்ளளவு Q7mc². அது கட்டாயம் வராம சயின்ஸ் எக்ஸாம் இல்லை. அப்ப திணிவு உங்களுக்கு தந்திருக்குது பாத்தீங்கடா. ரைட். திணிவு Q7mc². சரியா பிள்ளை? உங்களுக்கு தெரியும் மின் சாதனத்தை வச்சுத்தானே உருக்குறீங்க. மின் சாதனத்தை வச்சுதான் உருக்குறோம். அப்ப மின் சாதனத்தின் வோல்டேஜ் உங்களுக்கு 15 வோல்ட். அதால போற மின்னோட்டம் I7 5 ஆம்பியர்னு தந்திருக்கிறான். அப்ப இது தந்திருக்கிறான். 250 செகண்ட் இது வேலை செய்து அப்பதான் உருகுது. அப்ப உங்களுக்கு விளங்கணும் கேள்வி. என்ன கேள்வி? உருகுநிலை அடைவதற்கு அடைந்த நுகரப்பட்ட மின் சக்தி. அப்ப நாங்க தொடர் V சமன் VIT சமன்பாட்டுல போடுறோம். V 15, I வந்து 5, T வந்து 250. இதை நாங்க பெருக்கிவிட்டோம் 18,750 ஜூல் வந்து. இப்ப உறிஞ்சப்பட்ட மின்சக்தி முழுக்க என்னத்துக்கு பயன்படுத்தப்படுது? ரைட். அது உருகுறதுக்காக பயன்படுத்தப்பட்டா திண்மத்தின் தன்வெப்ப கொள்ளளவு என்ன? அப்படிதான் கேள்வி. திண்மத்தின் தன்வெப்ப கொள்ளளவு என்ன? அப்ப உங்களுக்கு தெரியணும் தன்வெப்ப கொள்ளளவு Q7mc². அப்ப நீங்க வழங்கின வெப்பம் 18,750. ரைட். திணிவு எத்தனை? அந்த திண்மத்தின திணிவை விட 300 கிராம் மேல தந்துக்கிறார் தரவுல. இதுல 1000 தரம் பிரிக்கும். ஏன் திணிவை நாங்க கிலோகிராம் பார்த்து 1000 தரம் பிரிக்கும். தன்வெப்ப கொள்ளளவு தான் கேள்வி. தீட்டா எவ்வளவு பிள்ளைகள்? தீட்டா எங்க இருந்து எங்க மாறி இருக்குது பாருங்க. 30ல இருந்து 55க்கு மாறி. அப்ப வெப்பநிலை மாற்றம் எவ்வளவு பிள்ளைகள்? வேகமா டைப்பிங்ல போடுங்க. வெப்பநிலை மாற்றம் எவ்வளவு? 35ல இருந்து 30ல இருந்து 55னா 25. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா பிரிச்சு கொண்டிருந்த சமணகங்கால பெருக்கும், பெருக்கி கொண்டிருந்த சமணகங்கால பிரிக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னால் 18,750 தர 1000 இங்கால 300 தர 25 சமன் C. இந்த 2 சேவர் இந்த 2 சேர் வெட்டலாம். 5ஆல சுருக்குனா 2 முறை, 5ஆல சுருக்குனா 5 முறை. இதை நாங்க 5ஆல சுருக்கும். 5ஆல சுருக்குனா 18க்குள்ள 3 முறை.
37க்குள்ள 37க்குள்ள 7 முறை 7 முறை, மிச்சம் 25க்குள்ள 5 முறை, இப்படிதானே? இப்ப 2ஆல பெருக்கினா அவங்களுக்கு வரும் 10 ஒன்று மிச்சம், 7 14 ஒன்று 15 5 ஒன்று மிச்சம், 2 6 ஒன்று 7 750க்கு 3 சாரியா 3 பிரிச்சு அவங்களுக்கு வரும் 2500 ரைட். 2500 ஜூல், 2500 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. சரியா பிள்ளை? போட்டது வரைத்தான் இதை சுருக்குடா விட 2500 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 போட்ட விளைத்தான். இந்த 18,750 300 1000 சி தர 25 சுருக்கி விட்டா விட. ரைட், ஓகே பிள்ளைகள். அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கும் நீங்க சரியான விடைகள் அடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் இங்கேயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் எத்தனை 15க்கு 15 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே பிள்ளைகள் 4 ஸ்ட்ரக்சர் கேள்விகளை நாங்க ஃபுல்லா பார்த்திருக்கிறோம். அப்ப 60 புள்ளிகளுக்கு நாங்க பார்த்திருக்கோம். 60 புள்ளிகள். அப்ப 60 புள்ளிகள்ல உங்களோட புள்ளிகள் எத்தனை தொடர்பான விஷயங்களை ரைட் நீங்களே விளங்கி கொள்ளலாம். உங்களோட பேரண்ட்ஸ் கட்டாயம் இந்த பேப்பர்களை பாருங்க, பிள்ளைகள் செய்யறாங்களான்னு பாருங்க, பிரிண்ட் எடுக்கிறாங்களா, செய்யறாங்களா, ஏன்னா அவ எவ்வளவு மட்டுக்கு மெனக்கறாங்க, எவ்வளவு மட்டுக்கு அவங்க முயற்சி செய்யறாங்களோ இனி இறுதி கட்டம். எனவே முயற்சி செய்யற அளவுக்கு கட்டாயம் என்ன செய்யும், பலன் நிச்சயம் இருக்குது. பிள்ளைகள் கட்டாயம் சும்மா டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். நாங்க செய்யற கேள்விகள் பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமா ஃபைனல் எக்ஸாம்ல இப்படியான மெத்தட்ல தான் வரும். ஆகவே பிள்ளைகள் ரைட் ஓகே, உங்களோட புள்ளிகளை எனக்கு மெசேஜ்ல அனுப்பி கொள்ளுங்க. ரைட் ஓகே, இன்ஷால்லா நாங்க மற்றும் ஒரு வகுப்புல நாங்க சந்திச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் பிள்ளைகள். என்ன சரி டவுட் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ரைட் ஓகே, குட் நைட் பிள்ளைகள்.